ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, எனக்காக அந்த ஆப்ஷனையும் தட்டிட்டு வாங்க. வாங்க டேரக்டர் ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேருக்காகவும் அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹீரோயின் ஹீரோவை பார்த்தோன்னா அவளோட பேரை சொல்லிட்டு இருக்கா. எனக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ண பொண்ணு இந்த பொண்ணு இல்லைன்னு ஹீரோ போக பார்க்க, ப்ளீஸுங்க தயவு செஞ்சு போகாதீங்க, என்னோட அம்மா அப்பா 2 பேரும் அங்கே தான் உட்காந்துருக்காங்க, ஒரு 5 நிமிஷம் என் கூட உட்காந்து பேசிட்டு போங்கன்னு சொல்ல, ஹீரோவா அவளோட அம்மா அப்பாவை திரும்பி பார்த்துட்டு உட்காந்துக்கிறான். ஆக்சுவலா ஹீரோயின் பிளைண்ட் டேட்டுக்கு அவங்க வீட்டில் உள்ளவங்க ஃபோர்ஸ் பண்ணி தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. ஹீரோவளோட தங்கச்சிக்கு பார்த்த மாப்பிள அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னதுனால இவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. இப்போ இவளை பாத்தீங்கன்னா, என்னோட அம்மா அப்பா கிட்டே என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்பலான்னு சொல்ல, ஹீரோவோ சரினா அமைதியா அந்த இடத்த வீட்டு போக, அந்த இடத்துக்கு இவளோட அம்மா அப்பா 2 பேரும் தான் வராங்க. இப்போ இவங்க தம்பி உங்களுக்கு எங்க பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க எப்படி கேட்ட உடனே ஹீரோ பிடிக்கலன்னு சொல்றதுக்கு பதிலா அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறான். பிடிச்சிருக்குன்னு சொன்னா அடுத்து என்ன நடக்கும், 2 பேருக்கு கல்யாணம் தான். கட் பண்ணா 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருக்க, ஹீரோ பிசினஸ் ட்ரிப்காக வெளியே போக, இவ்வளவு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஃபர்ஸ்ட் நாளே பிசினஸ் ட்ரிப்காக வெளியே போறான். என்ன பண்றது எல்லாம் தலையெழுத்துன்னு இவரோட வேலை கிளம்பி வந்துடுறா. இப்போ ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு வழக்கம் போல வேலை பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஒரு டிவி சேனல்ல தான் வேலை பார்க்குறா. பெரிய பெரிய பணக்காரங்களை பேட்டி எடுக்கிறதா இவளோட வேலை. இப்போ அவள் இப்படி வேலையை பார்த்துட்டு இருக்கா. அவளோட மேனேஜர் பார்த்தீங்கன்னா, நீ இந்த இடத்துல இன்டர்னா தானே ஜாயின் பண்ணியிருக்க, நீ புது ஆளை இன்டர்வியூ எடுக்க போற, அவரோட பேரு ஜூவோஷன், இந்தா இதுதான் அவரோட டீட்டெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. எவ்வளோ இந்த டீட்டெயில் எடுத்துட்டு வரா. இப்போ அதை எடுத்துட்டு இவ பார்த்துட்டு இருக்கா. பார்த்து அதில் ஹீரோ தான் இருக்கா. ஜூவோஷன் அப்படின்றது ஹீரோ தான். இப்போ அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜர் மனசாச்சே இல்லாதவ, புதுசா உங்ககிட்ட போய் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டை கொடுக்குறான். இந்த ஆளு சரியான சிடுமுஞ்சி தெரியுமா, இது வரைக்கும் யாருக்கிட்டயுமே இன்டர்வியூ கொடுத்ததில்ல, சிடுன்னு பேசுவான். இந்த ஆளை பத்தி ஒரு விஷயம் கூட கேள்விப்பட்டேன், அவன் கூட வேலை பார்த்த ஒரு ஆளை அவன் கண்ணா பின்னாடி திட்டதுல அந்த அளவுக்கு நெஞ்சு வெளியே வந்துருச்சு. அந்த அளவுக்கு இவன் மோசமானவன், வாயை திறந்தாலே மற்றவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி தான் பேசுவான். இவனோட இன்டர்வியூவை எப்படிதான் நீ வாங்க போறியோ தெரியல அப்படின்னு சொல்லி அவ புலம்பிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இந்த மனசாட்சி இல்லாதவன் தான் என்னோட புது புருஷன், எப்படிதான் சமாளிக்க போறேனோ தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் அவளோட ஒர்க்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அவளை பார்த்தீங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆகுது, இன்னும் என் புருஷனோட முகத்தை நான் ஒழுங்கா கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி இவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ வீட்டுல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்தவொடனே இவன் இந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு, இவன் பிசினஸ் ட்ரிப் போயிட்டு வந்துட்டானா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, என்னை மன்னிச்சிருங்க நீங்க உள்ள இருக்கதை கவனிக்கலன்னு இவ சாரி கேட்டுட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும்னு ஹீரோவை சொல்றான். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக எங்கள் மேகசின்லேருந்து காண்டாக்ட் பண்ணாங்க, நான் கூட உங்கள் அசிஸ்டண்ட்டை காண்டாக்ட் பண்ணேன்னு சொல்ல, ஆமாம் எனக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரியும்னு ஹீரோ சொல்கிறான். இல்லை நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, வா உட்காந்து பேசலான்னு ஹீரோவில் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கான். லின் குடும்பத்தோட பொண்ணு நீ எதுக்காக அந்த சின்ன மேகசினில் வேலை பார்க்குறா, அதுவும் இன்டர்னா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் இப்படி கேட்டவுடனே ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு தான் யோசிச்சு பார்க்குறா. அவளோட அப்பா அவங்க தங்கச்சிக்கு தான் பணம் கொடுப்பாரு, இவளுக்கு எந்த பணமுமே செலவுக்கு கூட கொடுக்க மாட்டார். வேற வழி இல்லாம தான் அவ வேலைக்கே வந்திருப்பா. அதே எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு, எனக்கு வேலை பார்க்கறது பிடிக்கும், அதனால தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா, என்னை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்கு, நான் இதுக்காக உனக்கு இன்டர்வியூ கொடுக்கணும், நீ இதை ஒரு ரிப்போர்ட்டரா கேட்குறியா இல்லை என்னோட பொண்டாட்டியா கேட்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ரிப்போர்ட்டருக்கும் பொண்டாட்டிக்கும் என்ன வித்தியாசம்னு இவ கேட்குறா. நீ ஒரு ரிப்போர்ட்டரா கேட்டால் கண்டிப்பா இன்டர்வியூக்கு ஓகே சொல்ல மாட்டேன், ஒருவேளை என்னோட பொண்டாட்டியா கேட்டால் நீ சொல்றதை பத்தி யோசிச்சு பார்ப்பேன்னு சொல்ல, அப்படின்னா நான் உங்ககிட்ட பொண்டாட்டியா ரெக்வஸ்ட் பண்றேன்னு இவ சொல்றா. சரி நீ சொல்றதை பத்தி யோசிச்சு பார்க்குறேன், லாஸ்ட்டாக ஒரு கேள்வி கேட்கணும், உன்னோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு கெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு இதுக்காக அங்கே போனேன், புதுசாக கல்யாணம் பண்ண உன்னோட புருஷனை தனியாக விட்டுட்டு போறியான்னு சொல்ல, உங்களுக்கு என் கூட ஒரே ரூமில் இருக்க சம்மதமா நீ கேட்க, ஆமாம் கல்யாணம் பண்ணால் ஒரே ரூமில் தானே இருக்கணும்னு ஹீரோ சொல்ல, அப்படின்னா நான் என்னோட திங்ஸ்லாம் எடுத்துட்டு அப்புறமா வரேன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் குளிச்சு முடிச்சுட்டு ரூமில் உட்காந்துட்டு அவளோட ஃப்ரெண்டு கூட தான் பேசிகிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறானா, உன் புருஷன் உன்னை ஃபோர்ஸ் பண்ணானா என்கிட்ட சொல்லு, அவனை அடிச்சு மூஞ்சி கை கால்லாம் உடச்சு போட்டுறேன்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இவங்க பேசுறத ஹீரோ கேட்டுறான். அது பார்த்தோன்னே இவ டக்குன்னு போனை கட் பண்ணிட்டு எந்திரிக்க, அவ ட்ரெஸ் லைட்டா விலகிடுது. என் ஃப்ரெண்டு ஏதோ தெரியாம பேசிட்டா, அவளை மன்னிச்சிருங்க, நாங்க சும்மா விளையாட்டுக்கு தான் பேசிட்டு இருந்தேன்னு சொல்ல, உன் ஃப்ரெண்டுக்கு என்னை பத்தி ஒன்றும் தெரியாதுல, அதனாலதான் அவ பேசிட்டா, நான் எதுவும் மனசுல வச்சுக்கல, உன் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் சரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, ஐயோ மானமே போயிருச்சா அப்படின்ற மாதிரி இவன் முழிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அவளோட பெட்ல படுத்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரே பயமாயிட்டு இருக்கு. ஐயோ இவன் பக்கத்துல அதை பண்ணிடுவானோ, என்ன பண்ண போறான்னு தெரியல
இவ பயந்து போய் படுத்துட்டு இருக்க. ஹீரோவை பயப்படுறத பார்த்துட்டு அமைதியா வந்து படுத்துக்கிறான். நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ண மாட்டேன், அமைதியா நிம்மதியா தூங்குன்னு சொல்ல ஹீரோ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு நிம்மதியாவே இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இதுக்கு மேனேஜர் பொண்ணு தான் வரா. இப்போ வந்து என்ன நீ அந்த ஜூவோட இன்டர்வியூக்கு பெர்மிஷன் வாங்கினியா இல்லையா, இந்த ஒரு அப்டேட்டும் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்ல நேத்து கூட காண்டாக்ட் பண்ண, ஆனா அவங்க ஃபோன் எடுக்கல, அவங்க ரெஸ்பான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல இப்படியே நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, உன்னோட வேலை வேற யாருக்காவது போயிடும், வேலையில சுறுசுறுப்பாயிரு, சீக்கிரமா அவங்களுக்கு கால் பண்ணி என்ன ஏதுன்னு கேளுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த மேனேஜருக்கு ஹீரோயினை சுத்தமா பிடிக்காது. வேணும்னே இவ்வளோ வம்பளுக்கிறதுக்காக தான் ஹீரோ கிட்ட கோர்த்து விட்டுருப்பா. ஏன்னா ஹீரோ யாருக்குமே இன்டர்வியூ கொடுத்ததுல நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணும்னு சொல்ல, இன்னைக்கு ஈவினிங் என்னோட ஃபேமிலி மீட் பண்ண போறோம், டிரைவர் அனுப்புற, அவர் வந்து உன்னை கூட்டு போவாரு, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி ஹீரோ கட் பண்ண, என்னங்க இன்டர்வியூன்னு இவ பேச வர்றதுக்குள்ள அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா சரியான எரிச்சல மூட்டுறவனா இருப்பான் போல, பேசுறதுக்குள்ள ஃபோனை கட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி இவ ஹீரோவை திட்டிட்டு இருக்கா. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஹீரோவோட வீட்டுக்கு வர, ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், இந்தாங்க எல்லாரும் இந்த செருப்பு போடுங்கன்னு சொல்லி அவங்க ஸ்லிப்பர் எடுத்து கொடுத்துட்டு இருக்க. இவ இந்த ஸ்லிப்பரை பார்க்குறா. பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. எங்க வீட்டில் ஒரு பழக்கம் இருக்குமா, நாங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி பேட்டர்ன் உள்ள ஸ்லிப்பரை தான் வீட்டில் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி அவங்க ஹீரோயினை உள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவும் அவனோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி ஹீரோயினுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவளுக்கு அவளோட வீடு தான் ஞாபகம் வருது. இவங்க வீட்டில் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவளோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. உனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் செஞ்சிருக்கோம், சாப்பிடுவான்னு சொல்லி எல்லா சாப்பாடும் அவளுக்கு எடுத்து வச்சிருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட பாசமாவும் இருந்திருக்க மாட்டாங்க, அவளுக்கு சாப்பாடும் ஒழுங்கா எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் அவங்க எல்லாரும் போட்டிருக்க ஸ்லிப்பரை பார்க்குறா. இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி பேட்டர்னில் போட்டிருக்காங்க இல்லையா, ஃபேமிலினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவோட அம்மா இவ்வளோ பார்க்குறாங்க. என்னம்மா சாப்பிடாம வச்சிருக்க, என் பையன் எதுவும் உன்னை புலி பண்ணானா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்ல, நான் ஏமா அவளை புலி பண்ண போகிறேன், நீங்கள் பேசுகிற பேச்சு பார்த்தா எனக்கும் அவளுக்கு டைவர்ஸ் வாங்க வச்சிருப்பீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவள் இப்போ தானே கல்யாணம் பண்ணி வந்திருக்கா, நம்ம வீட்டில் அவளுக்கு எந்த பயம் இல்லைன்னு அவளுக்கு காட்டணும்ல, அதனால தான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா ஏமா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனால் கல்யாண மோதிரத்தை கையில் காணுமேன்னு கேட்க இவங்க எப்படி கேட்டவுடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆஹா மோதிரத்தை மறந்து வீட்டிலே வச்சுட்டேனா அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. அம்மா அவளோட கல்யாண மோதிரம் கொஞ்சம் லூஸாக இருக்கு, அதனால தான் அவள் போடாமல் வச்சிருக்கா, தொலைச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. நான் ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக வேற வந்துட்டேனா, அதனால ரிங்க எடுத்துகிட்டு வரல ஆண்டின்னு இவ்வளோ எது சமாளிச்சுட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் இவங்க சொல்கிற எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கேன். இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னங்க இன்டர்வியூக்கு டைம் ஒதுக்கணும், ஷெடியூல் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்க, ஆல்ரெடி என்னோட அசிஸ்டண்ட்டை சொல்லி ஷெடியூல் பண்ண சொல்லிட்டேன், இதை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்ல ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்தோன்னே இவ பயங்கர ஹாப்பி ஆகிட்டு ரொம்ப தேங்க்யூன்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இவ்வளோ சந்தோஷமான ஹீரோ கேட்குறான். ஆமாம் சாரி கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டேன் அப்படின்னு இவ ஹாப்பியாக அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இன்டர்வியூ ரெடி பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவளோட மேனேஜர் கிட்ட வந்து என்ன சார் ஆனால் மேடம் இன்டர்வியூக்கான கொஸ்டினே ரெடி பண்ணியாச்சு இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்க, இவ இப்படி கொடுத்த உடனே அந்த மேனேஜர் பொண்ணு அந்த பேப்பர் எல்லாத்தையும் தூக்கி பறக்க விட்டுறா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த கம்பெனிக்கு நீ தான் ஓனர்னு நினைச்சிட்டு இருக்கா, உன் இஷ்டத்துக்கு வந்து என் வேலையில டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, நான் எப்ப சொல்லணும் அப்பதான் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவ ரீசனே இல்லாம ஹீரோயினை எல்லாரும் முன்னாடி திட்டிட்டு போயிட்டு இருக்கா. அவ கூட வேலை பார்க்குறவங்க அந்த பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மேனேஜர் எதுக்காக ஒன்னையே டார்கெட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, அவளுக்கு சரியான பொறாம தெரியுமா. ஏன்னா இந்த இன்டர்வியூவை அரேஞ்ச் பண்ண வேண்டியது அவதான், அவ போய் கேட்டதுக்கு அந்த சார் ஓகே சொல்லல, ஆனா நீ ஓகே பண்ணிட்டல, அந்த பொறாமையில தான் அவ திட்டிட்டு போறான்னு இவங்க எல்லாரும் ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா நீ வேலை பார்க்குற இடத்துல உன்னை புலி பண்றாங்களான்னு கேட்க, ஆமா புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்கள புலி பண்றது சாதாரண விஷயம் தானேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. புலி பண்றது சாதாரண விஷயமா, ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு இவ சொல்றான். இதுக்கப்புறம் அவங்க புலி பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல, என்னால உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை, அதெல்லாம் என்னை பற்றி கவலை பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா கொடுக்குடுன்னு அந்த இடத்த விட்டு ஓட. இந்த சைடு ஹீரோவை போனதுக்கப்புறம் அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி என் பொண்டாட்டியோட கம்பெனியில் என்ன நடக்குதுன்றதை கண்டுபிடிங்கடான்னு சொல்ல அவனுங்களும் சரின்னு சொல்லிடுறானுங்க. இப்போ நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் தூங்கலான்னு வந்துட்டு இருக்க. ஹீரோவை பக்கத்தில் வரான். இப்போ ஹீரோ இப்படி பக்கத்தில் வரதை பார்த்தோன்னே இவ பயந்து போயிட்டு இருக்க. இப்போ ஹீரோ லைட்டை ஆஃப் பண்ணிட்டு நீ எவ்வளோ நாள் தான் இப்படி மறைச்சு வச்சுட்டு இருக்க போற அப்படின்னு சொல்ல, இவர் எதை பற்றி பேசுறாருன்னு ஒன்றும் புரியலேன்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அது தேவைப்படுதுன்னா நீங்கள் தாராள
தாராளமாக என் கூட ஒன்றா இருக்கலான்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சிறந்து பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ கிட்ட வந்துட்டு, நான் அதை பற்றி கேட்கல, உன் ஆஃபீஸில் ஒன்று புள்ளி பண்ணுறாங்களே அதை பற்றி தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அமைதியாக படுத்து தூங்கிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஒர்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோனை பிக்கப் பண்ணலான்னு வந்துட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, பாஸ் மேடம்க்கு ஓவர் டைம் போட்டிருக்காங்களாம், அதனால வர லேட் ஆகும்னா மேடம் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் பார்க்கல அப்படின்னு ஹீரோனோட ஃபோனை பார்க்குறான். பார்த்தா ஹீரோயின் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. இப்போ ஹீரோ அந்த மெசேஜை பார்த்தோன்னா அவளுக்கு தான் மெசேஜ் அனுப்புறான். நான் உன் கம்பெனிக்கு கீழே தான் இருக்கேன், ஒர்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வந்து பாருன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு கூட சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டு என்ன சொல்றேன்னா, இந்த மேனேஜருக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை, ஓவர் டைம் போட்டு நம்மளை சாவடிக்கிற பாருன்னு சொல்ல, என்ன பண்ணுறது, நம்மளால அவங்கள எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம எல்லாரும் இன்டர்ன், அவங்க சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ ரிப்ளை ஏதாவது வருமானு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவகிட்டேருந்து எந்த ஒரு ரிப்ளைவும் இல்லை. அதை பார்த்தவொன்னே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. என்ன இவன் நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறா, புதுசாக கல்யாணம் பண்ண புருஷனை தவிக்க விட்டுட்டு யாராவது வேலைக்கு போவாங்களா அப்படின்னு ஹீரோ காண்டாயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த சைடு இவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, உனக்கும் ஹஸ்பண்ட்க்கு இடையில அந்த ரிலேஷன்ஷிப்லாம் வந்துருச்சான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்கல, எங்கள் அப்பாவை பார்த்தா எப்படி நான் பயப்படுறேனோ அதே மாதிரி தான் என் புருஷனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்ல, பார்த்து பத்திரமா இரு, ஒரு வேளை உன் புருஷன் அந்த விஷயத்தில் வீக்காக இருந்தால் என்ன பண்ணுவேன், ஒரு தடவை உன் புருஷன் கூட ட்ரை பண்ணிப்பாரு, ஒரு வேளை அந்த விஷயத்தில் வீக்குன்னு தெரிஞ்சால் உடனே டைவர்ஸ் பண்ணிடுன்னு சொல்ல, நீ அமைதியாக இரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காளுங்க. இப்போ ஹீரோயின் அவளோட வேலையில பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவளோட ஃபோனே பார்க்குறா. அதை பார்த்தோன்னே, ஆல்ரெடி நான் ஒர்க்கை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ வீட்டுக்கு போகாம அவ்வளோ நேரம் அங்கேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் அனுப்பின மெசேஜை நான் பார்க்கவே இல்லை, சாரின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்காக நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தது தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல, இவ்வளோ இந்த சாப்பாடை வாங்கிக்கிறா. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி, தேங்க்யூ சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை, என்னை விட்டு தள்ளி போகாத, நான் உன் கூட கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணுறேன், உனக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, நானும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேங்கன்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. எனக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லை, வா வீட்டுக்கு போகலான்னு சொல்ல, ஹீரோ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு நிம்மதியாக இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவோட இன்டர்வியூக்காக எல்லாரும் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்க. இந்த சிடுமுஞ்சி மேனேஜர் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட தான் வரா. அவர் வர்றதுக்குள்ள ப்ரிப்பரேஷனை சீக்கிரமா முடின்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி பேசிட்டு இருக்கா. அவ கூட வேலை பார்க்குற பையனை பாத்தீங்கன்னா, என்னாச்சு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, லைட்டா ஃபீவரா இருக்குன்னு இவ சொல்றா. ஃபீவரா இருந்தா லீவ் போட வேண்டியதானே, இப்படி பண்ணிட்டு இருக்க, உன்னை பார்த்தாலே டயர்டா இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு டைரக்டர் தான் வரா. இப்ப அந்த டைரக்டர் வந்து, மணி என்ன ஆகுது, இந்நேரம் அந்த ஜூ அந்த இடத்துக்கு வந்திருக்கணும், ஆனா இன்னும் வரல, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நம்மளாம் வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு அவங்க திட்டிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, மேடம் இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணது அவதான் அப்படின்னு இப்போ அவ ஹீரோனை கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டான், அதனால தான் அவனால கரெக்ட் டைமுக்கு வர முடியல. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நான் கரெக்ட் டைமுக்கு போகலன்னா கண்டிப்பாக எல்லாரும் முன்னாடி திட்டு வாங்குவா, எப்படியாதே பொண்டாட்டியை காப்பாற்றியே ஆகணும்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட காரை விட்டு இறங்கி அந்த இடத்த விட்டு ஓட. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என்னது இது நம்ம பாஸா, இது காரை விட்டு இறங்கிலாம் ஓடி போறாரு அப்படின்ற மாதிரி அவனோட அசிஸ்டண்டே முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினோட கம்பெனி தான் காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் ஹீரோயினை வளைச்சு திட்டிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, மேடம் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் அவரோட அசிஸ்டண்டை கால் பண்ணிட்டு வரேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா மேனேஜர் பொண்ணு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீ முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கணும், சும்மா எங்க கிட்டேருந்து திட்டு வாங்குறதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கியான்னு அவங்க இவ்வளோ பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு, இந்த மீட்டிங் மட்டும் ஒழுங்கா நடக்கலன்னு வச்சுக்க, உனக்கு ஒன்று போட்டுருவேன்னு சொல்ல, மேடம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் கால் பண்ணி என்னாச்சுன்னு கேட்குறேன், நீ கால் பண்ண போக எங்கே போக பார்க்குற, நான் பேசிட்டு இருக்கிறது ஒரு காதல வில்லையா, என்னை இக்னோர் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு போறேன்னு அவ ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட கரெக்டாக ஹீரோ வந்து பிடிச்சிடறான். இப்போ ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கோவப்பட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஐயோ தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, அமைதியா இருங்கன்னு இவ சிக்னல் காட்ட ஹீரோவும் சரினா அமைதியா விட்டுறான். இப்போ இவங்கள பார்த்தீங்கன்னா, சரி டக்குன்னு எல்லாரும் இன்டர்வியூக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு இவங்க எல்லாம் இன்டர்வியூ எடுக்க ரெடி பண்ணிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான். என்னாச்சு முகலா செவந்து போச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன்னு இவ சொல்ல, பார்த்தா அப்படி தெரியல, உண்மையை சொல்றீன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னு இவ சொல்றா. உனக்கு பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு, என் அசிஸ்டன்ட் வெளியே தான் நிற்கிறா, அவன் உன ஹாஸ்பிட்டல் கூட்டு போவான், நீ போன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் இல்லை, இன்டர்வியூ தான் எனக்கு முக்கியம், நான் பார்த்துக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணு ஹீரோவை கேள்வி கேட்க, ஹீரோவை அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணு கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் ஹீரோ நக்கலாவே பதில் சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு நம்ம மேனேஜர் செத்தா சார் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறா பாரு அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்ல. இந்த சைடு ஹீரோயின் கூட வேலை பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா அவளுக்காக காஃபி எடுத்துட்டு வந்து
கொடுக்குறாங்க. இந்த காஃபியை குடிச்சிட்டு வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த சைடு இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் கையில் ரிங்கு போட்டிருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்க, ஆமாம் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு இங்கே தான் இருக்கான்னு ஹீரோ சொல்ல, ஹீரோ இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு தான் வரா. இந்த பொண்ணு ஹீரோவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, ஹீரோவோட கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்போ அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவங்க எல்லாரும் சாரோட பொண்ணாட்டி அவதானா அப்படின்ற மாதிரி தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கா. அவளை பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட பிஸ்னஸ் விஷயமா பேசலான்னு வந்தேன்னு அவ பேசிட்டு இருக்கும்போது உன் கோட்ல எது தூசி இருக்கு பாருன்னு அவ தொடக்கலான்னு வர ஹீரோ தள்ளி போயிடறான். இப்போ இது எல்லாத்தையும் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, ஏய் சாரோட பொண்ணாட்டி அந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு எப்படி தெரியும், எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோ இந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்கான். இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமா வந்தேன்னு சொல்ல, இதெல்லாம் சின்ன ப்ராஜெக்ட், இதை போய் எதுக்கு என்கிட்ட கூப்பிட்டு வர, இதெல்லாம் வைஸ் பிரசிடென்ட்டை காமிச்சா போதும், என்கிட்ட வரணும்னு எந்த அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்துடுறான். ஏன்னா ஹீரோயின் கூட வேலை பார்க்குற பையன் ஹீரோயின்காக சுடு தண்ணியெல்லாம் வச்சு எடுத்துட்டு வர அதை பார்த்த உடனே ஹீரோக்கு பொறாம வந்துடுது. இப்போ ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் சொல்லி அவன் அங்கேருந்து கூட்டு போக சொல்ல ஹீரோவோட அசிஸ்டன்ட் அவன் அங்கேருந்து கூட்டு போயிடுறான். இப்போ ஹீரோ ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றானா, இதை சுடு தண்ணியில் கலக்கி குடிச்சா உடம்பு கொஞ்சம் பெட்டராக இருக்கும், தலை சுற்றுறதெல்லாம் கொஞ்சம் குறையும், உடம்புக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், இதை குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கீழே வா நான் கார் பார்க்கிங்கில் வெயிட் பண்ணுறேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறான். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா யாருக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக ஹீரோவோட காரில் வந்து ஏறிட்டு இருக்க. பொண்டாட்டி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இது என்னோட கம்பெனி, யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம ரெண்டு பேரையும் பற்றி தப்பாக பேசுவாங்க, அதனால தான் திருட்டுத்தனமாக வந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவளை தொட்டு பார்க்குறான். பார்த்தா அவளுக்கு ஃபீவர் அதிகமாக இருக்கு, ஃபீவர் ரொம்ப அதிகமாக இருக்கு, வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேப்லெட் போட்டால் சரியாயின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரோட கல்யாணத்தை சீக்ரெட் மேரேஜாக வச்சுக்க எனக்கு விருப்பம் இல்லை, எல்லாரும் முன்னாடி எப்போ சொல்லலான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பொறுமையாக சொல்லிக்கலான்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஏன் மேடம் என்னை கல்யாணம் பண்ணதை பற்றி வெளியே சொல்லக்கூடாதுன்னு பிளானில் இருக்கீங்களான்னு கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சரியான நேரம் வந்தால் சொல்கிறேன், ஆனால் இப்போதைக்கு வேண்டான்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துடுறான். இப்போ ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் இவளுக்கு ட்ரிப்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஹீரோவை பார்த்தீங்கன்னா உன்னால் முடியலன்னா இந்த வேலையை ரிசைன் பண்ணிடலாம்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன்னு சொல்லி ஹீரோ பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்க. இவளுக்கு அவ கூட வேலை பார்க்குறவங்க தான் கால் பண்ணுறாங்க. உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன், என் ஃப்ரெண்டு தான் என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்லி இவன் ஃபோனை கட் பண்ணிட. அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துடுது. ஏண்டி நான் உன்னோட புருஷன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்க, இந்த ஃப்ரெண்டு கூட தான் நைட்டெல்லாம் பெட்டில் ஒன்றா தூங்குறேன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டியதானேன்னு ஹீரோ சொல்ல, இவன் இப்படி சொன்னது பார்த்தோன்னே ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. இப்போ ஹாஸ்பிட்டலில் ஹீரோனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ வீட்டுக்கு வந்து ஹீரோயின் அவளோட செருப்புலாம் கழட்டிட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட தாத்தா பாட்டி தான் வீடியோ கால் பண்ணுறாங்க. அந்த வீடியோ கால் வந்தவொடனே இவ அவளோட செருப்பை கூட எடுத்து வைக்காம அந்த இடத்த விட்டு போக ஹீரோ தான் அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கான். இப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா மேலே எனக்கு அவ்வளோ கோவம் வருதுமா, அந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை, உன்னை கட்டாயப்படுத்தி கட்டி வச்சுட்டால அப்படின்னு சொல்ல, தாத்தா பாட்டி நீங்கள் என்னை நினச்சி கவலைப்படாதீங்க, என்னோட புருஷனை நல்லபடியாக தான் பார்த்துட்டு இருக்காருன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா எங்கள் பாருமா உன் புருஷன் உங்ககிட்ட ஒழுங்காக நடந்துக்கலன்னா எங்ககிட்ட வந்துரு, நாங்கள் உன்னை பார்த்துக்கிறோன்னு சொல்ல அவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் இப்படி அவங்க தாத்தா பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்க இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் பேசுறத ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கீங்களான்னு சொல்ல, ஒளிஞ்சு நின்று கேட்குறேனா, ஒளிஞ்சு நின்று கேட்கறதுக்கு நான் என்ன சோஃபாக்கு கீழே படுத்துட்டு இருக்கேன், உன் கண்ணு முன்னாடி தானே நின்றுட்டு இருக்கேன், எதாச்சும் நீ பேசிட்டு இருந்தா நான் கேட்டுட்டு இருந்தேன், நம்மளோட வீட்டில் நான் இங்கே இல்லாமல் வேற எங்கே போய் நிற்கிறதுன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயினோட பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா டேப்லெட் போடாமல் நீ பாட்டுக்கு படுத்துட்ட, டேப்லெட் போட்டு தான் படுக்கணும், எந்திரி அப்படின்னு சொல்ல இவ்வளோ எந்திரிச்சு டேப்லெட்டை போட்டுக்கிறா. இப்போ டேப்லெட்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறானா, எனக்கு தூக்கமாக வருது என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இவ தூங்கிட்டு இருக்க. ஹீரோவும் வந்து பக்கத்தில் படுத்துக்கிறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் ஹீரோவை கட்டி பிடிக்க இதுவும் நல்லா தான் இருக்குன்னு ஹீரோவும் அவளை கட்டி பிடிச்சிட்டு ஒன்றா தூங்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணு முழிச்சு பார்க்க ஹீரோவை பார்த்தீங்கன்னா எதுக்காக என்ன கட்டி பிடிச்ச, என் மேலே அவ்வளோ பாசமா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒன்றும் வேணும்லாம் கட்டி பிடிக்கல, ஃபீவர் அதிகமாக இருந்ததுனால இதை தெரியாமல் கட்டி பிடிச்சிட்டேன்னு இவ போக பார்க்க ஹீரோவுக்கு ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறான். லைட்டாக ஃபீவராக தான் இருக்குது, வீட்டிலே இருந்து ரெஸ்ட் எடு, நாளைக்கு வேலைக்கு போகலான்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ இந்த இடத்த வீட்டு போக இந்த செடிவிலுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்ணாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி உனக்கு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ நல்லா ஆகுது, வீட்டுக்கு ஒரு நாள் டின்னருக்கு கூட்டு வந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, ஃப்ரீயாக இருந்தால் கூட்டு வரேன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இவ இப்படி பேசி முடிச்சுட்டு ஃபோனை கட் பண்ண ஹீரோவுக்காக தண்ணி கொண்டு வரான். இந்த அந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்ல, என்னங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என் ஃபேமிலி கூட டின்னருக்கு வரீங்களா,
அம்மா டின்னருக்கு கூப்பிட்டாங்கன்னு சொல்ல சரி போலான்னு ஹீரோவும் சொல்லிடுறான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஹீரோனோட அம்மா அப்பாவை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வர இவளோட அப்பாவை பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட பேசாம டைரக்டா ஹீரோ கிட்டே வந்து பேசிட்டு இருக்காரு. இப்போ அவரை ஹீரோ கிட்ட பேசி அவனை உள்ள கூட்டிட்டு போக இவளோட அம்மா பாத்தீங்கன்னா ஏமா லாஸ்டா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், அந்த மெசேஜுக்கு ரிப்ளைவே காணும், மாப்பிள்ள கூட ஒன்று சேர்ந்து எப்போ குழந்தை பெற்றுக்க போற அப்படின்னு சொல்லி கேட்க கல்யாணத்துலேருந்து வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் உங்க முடிவுப்படி தானே எடுத்தீங்க, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது என்னோட முடிவு தான், என் வாழ்க்கையை பற்றி கவலை பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ அவங்க எல்லாரும் ஒன்றா சாப்பிடலான்னு உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடம் ஃபுல்லாகவே காரமான ஃபுட்டாக இருக்கு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆன் இந்த இடத்துல உட்காருன்னு சொல்ல எனது ஆன் அண்ணா உங்க அப்பா கேட்குறாரு. ஆமாம் இவளோட செல்ல பேர் அதுதானே, நேற்று தாத்தா பாட்டி கூட அந்த பேர் சொல்லி தான் கூப்பிட்டாங்க, உங்க சொந்த பொண்ணோட செல்ல பேர் எதுன்னு உங்களுக்கே தெரியலையான்னு ஹீரோ கேட்க சாரி மாப்பிள்ள வெளியில கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால மறந்து போயிட்டேன்னு உங்க அப்பா சமாளிச்சுட்டு இருக்க. ஹீரோ அங்கே உள்ள சாப்பாடு எல்லாத்தையும் பார்க்குறான். அங்கே உள்ளது எல்லாமே காரமான சாப்பாடு. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டி காரமாக சாப்பிட மாட்டான், இந்த விஷயம் கூட உங்களுக்கு தெரியாதான்னு கேட்க மடிச்சிருங்க மாப்பிள்ள மறந்துட்டோன்னே இவங்க சொல்லிட்டு இருக்க. உங்களுக்கு இருக்கிறத மொத்தம் ஒரே பொண்ணு தானே, அப்படி இருக்கிறப்ப இந்த பொண்ணு எப்படி உங்க கண்ணுக்கு தெரியவா, என் பொண்டாட்டியை பற்றி என்னைக்கு தான் நீங்கள் கவலைப்பட்டதே இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி பேசினதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா வேண்டாம் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இவன் மண்டையாட்டிட்டு இருக்க. எங்களுக்கு இந்த சாப்பாடு செட் ஆகுது நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவில் அங்கேருந்து கூட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றானா, உன்னோட அம்மா அப்பா உங்ககிட்ட இப்படிதான் நடந்துக்குவாங்கன்னு ஏன் என்கிட்ட சொல்லாம விட்ட அப்படின்னு சொல்லி கேட்க சின்ன வயசுலேருந்து நான் தாத்தா பாட்டி கூட தான் வளர்ந்தேன், அவங்க என்ன கண்டுக்க மாட்டாங்க, அதனால நானும் அவங்கள கண்டுக்க மாட்டேன், இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்கன்னு சொல்ல சரி வா வீட்டுக்கு போகலான்னு ஹீரோவில் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வந்து பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோயிலுக்காக டேப்லெட் எடுத்துட்டு வர அந்த டேப்லெட்டை நானே போட்டுக்கிறேன் கொடுங்கன்னு சொல்லி இவ போட்டுட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படியும் என்னை கட்டி பிடிச்சி தானே தூங்குவேன்னு சொல்ல நான் இது தெரியாம கட்டி பிடிச்சிட்டேங்க, இன்னைக்கு கண்டிப்பா அவங்களை கட்டி பிடிக்க மாட்டேன், நீங்க வந்து படுக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இப்படி ஒன்னா படுத்துட்டு இருக்க இவ தூங்கின நேரமா பார்த்து ஹீரோவுல கிட்ட இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணு முழிச்சு பார்க்க ஹீரோவை நல்லா கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கான். அது பார்த்தோன்னே இவ ஷாக் ஆயிட்டு நைட்டு நல்லா தானே படுத்திருந்தேன், எப்படி அவ கட்டி பிடிச்சேன்னு எனக்கே தெரியலையேன்னு இவ முழிச்சிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா புருஷன் மேல ஆசை இருந்தா அப்படி கட்டி பிடிக்கிறதுல சகஜமான விஷயம் தான், இதை ஏன் பொண்டாட்டி என்கிட்ட மறைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இனிமே கட்டி பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ கொடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓட இவன் இப்படி பண்றதை பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ண ஹீரோயினோட ஆஃபீஸை தான் காட்டுறாங்க. அவங்க ஆஃபீஸில் இந்த மேனேஜரை டைரக்டர் கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க. ஜுவோ சார் இன்டர்வியூ எடுக்க சொன்னால் இன்னும் கேவலமான கேள்வியெல்லாம் கேட்டு வச்சிருக்கா. அவரை இன்டர்வியூ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, இதையா பப்ளிஷ் பண்ண போகிறேன், ஒழுங்காக ரீஷெடியூல் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க திட்டிட்டு இருக்கா. அவங்க திட்டின கோவத்தை நேராக ஹீரோயின் கிட்ட தான் வந்து காட்டுறா. இப்போ வந்து என்ன சொல்றானா, இன்னைக்கு மத்தியானம் ஜுவோ சார் கூட மீட்டிங் இருக்கு, நீ என் கூட வரணும்னு சொல்ல இப்போ அப்படியே கட் பண்ண அந்த மீட்டிங்கை தான் காட்டுறாங்க. இப்போ இந்த மீட்டிங்கில் இந்த மேனேஜர் பொண்ணை பார்த்தீங்கன்னா சார் எங்களுக்காக இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க ப்ளீஸ் சார், இந்த கொஸ்டின் கேட்கக்கூடாதுன்னு என் டேரக்டர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, என்னை மன்னிச்சிருங்க, இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு அந்த பொண்ணு கெஞ்சிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் பேசுகிற எதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் ஹீரோயினுக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான். உன்னோட ஃபீவர் மார்னிங் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க 38 இருந்துச்சு, நார்மல் ஆயிடுச்சு, என்னை பற்றி கவலைப்படாதீங்கன்னு இவர் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீ லீவ் போட்டிருக்கலாம்ல, எதுக்காக ஆஃபீஸ்க்கு வந்த அப்படின்னு சொல்லி அவகிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க. என்னங்க அவள் பேசுறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் சேட் பண்ணிக்கலான்னு இவர் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு இந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஃபோன்ன்றதை பார்க்குறா. சார் நான் பேசுறது உங்க காதில் விழுகுதா அப்படின்னு சொல்லி கேட்க இன்னொரு வாய்ப்பு கேட்டு வந்திருக்கீங்க, ஆனால் எனக்கு அதுக்கெல்லாம் சுத்தமாக டைம் இல்லைன்னு சொல்ல சார் ப்ளீஸ் சார் கொஞ்சமாவது கருணை காட்டுங்கன்னு இவ கெஞ்சிட்டு இருக்க. சரி நீங்க சொல்றதுக்கு ஒத்துக்கிறேன், ஆனா உங்க கூட சேர்ந்து வேலை பார்க்க மாட்டேன், இந்த பொண்ணு கூட தான் சேர்ந்து வேலை பார்ப்பேன்னு சொல்ல ஆனா சார் அந்த பொண்ணு இன்டர்னா ஜாயின் பண்ணியிருக்கான், அவளுக்கு அவ்வளவா டீட்டெயில் தெரியாதுன்னு சொல்ல இன்டர்னா இருந்தா என்ன, புதுசாக வர்றவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும், எனக்கு அவங்க கூட வேலை பார்க்கறதுல சம்மதம் ஹீரோ சொல்ல இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக அந்த பொண்ணு கூடவே நீங்கள் வேலை பார்க்கலாம், அப்படின்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இந்த இடத்த வீட்டு போக அந்த பொண்ணு போன கையோட ஹீரோவில் கூட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோயினை தனியாக கூட்டிட்டு வந்து அவளுக்கு ஃபீவர் செக் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ எப்படி செக் பண்ணிட்டு இருக்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்க மேனேஜரே உங்களை இன்டர்வியூ எடுக்கட்டுமே, எனக்கு பிஸ்னஸ் கேள்விலாம் சுத்தமாக தெரியாதுங்க, நான் புதுசாக தான் வந்திருக்கேன், பிஸ்னஸை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தானே அதை பற்றி கேள்வி கேட்க முடியும்னு இவ சொல்லிட்டு இருக்க. இன்டர்வியூல அப்புறமா பார்த்துக்கலாம், ஃபீவரோட எங்கே நீ வேலை பார்த்துட்டு இருக்க, அந்த இடத்துல சோஃபா இருக்கு பாரு, அங்கே போய் ஒழுங்காக ரெஸ்ட் எடு, இல்லைனா தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன், எப்படி வசதி அப்படின்னு சொல்லி கேட்க சரி ரெஸ்ட் எடுக்கிறேன்னு இவ்வளோ வந்து அமைதியாக உட்காந்துக்கிறா. இப்போ அவள் இப்படி உட்காந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ வேலையை பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோயின் டயர்டாகி அதே இடத்துல படுத்து தூங்கிடுறா. இவ இப்படி தொங்கிட்டு இருக்கதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட கோட்டை கழட்டி போத்தி விட்டுட்டு பார்க்கறதுக்கு அழகா இருக்கலன்னு அவளை கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வர இவ டக்குன்னு கண்ணை முழிச்சிடறா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸாக பார்த்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணா ரெண்டு பேரும் வீட்டில் தான் இருக்காங்க.
வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோவில் கிஸ் பண்ணிட்டு நான் போய் குளிச்சுட்டு வரேன். அவன் குளிக்கிறதுக்காக போக இவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் 2 பேருக்கும் அது நடந்துதான் ஆகணும். அட்வான்ஸாக போய் நம்ம ஹெல்மெட் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ இவ ஹீரோ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவனை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் படுக்கிறேன்னு சொல்லிட்டு இவ குடுன்னு படுத்து தூங்கிட்டு இருக்க. அதை பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமா தூங்குற அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நாளைக்கு உங்கள் கம்பெனியில் உங்கள் கூட தானே நான் வேலை பார்க்க போகிறேன், அதனால சீக்கிரமாக தூங்கி எந்திரிக்கணும்னு இவ படுத்து தூங்கிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவோட ஆஃபீஸை தான் காட்டுறாங்க. இவ்வளோ ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கா. ஏன்னா ஹீரோ இவ தான் என் கூட வேலை பார்க்கணும்னு சொல்லியிருப்பான். அதனால ஹீரோயின் தான் ஹீரோவை பார்க்கறதுக்காக அவனோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்கா. இப்போ ஹீரோ லிஃப்ட்ல வந்துட்டு இருக்க. அங்கே உள்ள எல்லாரும் ஹீரோவை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா இவ கார்ல ஹீரோவை கிஸ் பண்ணியிருப்பா போல. அந்த லிப்ஸ்டிக் மார்க் தான் கண்ணத்துல இருக்கு. அதை பார்த்தா அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ உள்ள வந்து அவளோட கையை பிடிச்சிடறான். ஐயோ கையை விடுங்க, யாராவது பாத்திர போறாங்கன்னு இவ டக்குன்னு ஹீரோவை பார்த்தா ஹீரோவோட கண்ணத்துல லிப்ஸ்டிக் மார்க் தான் இருக்கு. அதை பார்த்தோன்னா இவ காருக்குள்ள நடந்ததை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ தான் அவளை கம்பெனிக்கு கூட்டு வந்திருப்பான். இவ காரை விட்டு இறங்கும்போது ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, கிஸ் பண்ணிட்டு போன்னு சொல்ல இவ்வளவு ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு வந்திருப்பா. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ ஹீரோவை கூட்டிட்டு தனியா வந்துடுறா. இப்ப இப்படி கூட்டிட்டு போனதை பார்த்த உடனே இந்த சைடு இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, ஏய் ஜுவாவோட பொண்டாட்டி நம்பர் எனக்கு வேணும், அதை உடனே கண்டுபிடிச்சு எனக்கு அனுப்புங்கன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் ஹீரோவை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த லிப்ஸ்டிக்கை தொடச்சிட்டு இருக்கான். உங்க கண்ணத்துல கிஸ் பண்ணல அந்த லிப்ஸ்டிக் மார்க்கை எல்லாரும் பார்த்துருப்பாங்கன்னு இவ தொடச்சிட்டு இருக்க. பார்த்தா பார்க்கட்டும்னு ஹீரோ சொல்றான். சும்மா இருங்கங்க, நம்ம 2 பேருக்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரிஞ்சா எல்லாரும் தப்பா பேசுவாங்கன்னு சொல்ல, இது என்னோட கம்பெனின்றதை மறந்து போயிட்டியா, யார் என்ன பேசினா எனக்கு என்ன, எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாதுன்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். அவனை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஐயோ என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இப்படி பண்றதை பார்த்தோன்னே அவன் இந்த இடத்த விட்டு போக, நீ பேனிக் ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லை, ரிலாக்ஸா இரு, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு முடிச்சுட்டு வரேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ மதியம் ஆகுது. மதியம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிகிட்டு ஸ்டாஃப் எல்லாம் சாப்பிட்ற கேன்டீனுக்கு தான் கூப்பிட்டு வரான். அது பார்த்தோன்னா அங்கே உள்ளவங்கள பார்த்தீங்கன்னா, ஏய் பிரசிடென்ட் சார் ஏதோ ஒரு பொண்ணு கூட சாப்பிட வந்திருக்காரு, இந்த பொண்ணு இந்த ஆஃபீஸில் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா, அவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கா, எதுக்காக இந்த கேன்டீன் கூப்பிட்டு வந்தீங்கன்னு இவ கேட்குறா. என்னோட டெய்லி லைஃப் என்னன்றதை உன்னோட இன்டர்வியூவில் சொல்லணும்னு சொன்னாங்களே, அதுக்காக தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன், நான் இங்கே தான் சாப்பிடுவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோ இந்த பொண்ணு கூட சாப்பிட்றத அந்த பொண்ணு பார்த்தோன்னே பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்கா. ஏன்னா இது வரைக்கும் ஹீரோ இந்த பொண்ணு கூட ஒன்றா சாப்பிட்டதே இல்லை. இத்தனைக்கு 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா சாப்பிட உட்காந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என்னங்க எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு சொல்ல, அவங்கள பற்றிலாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தட்டில் உள்ள கொத்தமல்லியை எடுத்துக்கிறான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நான் கொத்தமல்லி சாப்பிட மாட்டேன்னு இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. இப்படியே நீ பார்த்துட்டு இருந்தேன்னா அப்புறம் நானே ஊட்டி விட வேண்டியதாக இருக்கும், எப்படி வசதி அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானே சாப்பிட்றேன், அமைதியாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு தான் வரா. இப்போ இந்த பொண்ணு வந்து, உன்னை ஆஃபீஸ் ரூமுக்கு பார்க்க வந்தேன், ஆனால் நீ காணோம், இங்கே தான் உன்னை மீட் பண்ண வேண்டிய சான்ஸ் கிடைச்சிது, நானும் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பக்கத்தில் உட்காந்துக்கிறா. இப்போ இந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்தோன்னே நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் மேகசினில் இன்டர்னாக வேலை பார்த்துட்டு இருக்கேன், சார் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம், ஒரு நாள் ஃபுல்லாக சாரோட அசிஸ்டண்டாக இருக்கணும்னு சொன்னார், அப்படி இருந்தால் மட்டும்தான் சாரோட இன்டர்வியூக்கான ஷெடியூல் எங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஹீரோ இவனோட பொண்டாட்டிக்கிட்ட உன்னை போட்டு விடுறேன்னு அவள் ஹீரோயினோட நம்பருக்குனே தெரியாமல் அவளோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. இப்போ அந்த ஃபோன் எடுத்து இவ பேசிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அந்த பொண்ணு ஷாக் ஆகிறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இவ்வளோ அழகான இன்டர்ன் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அதை பார்த்தா அவன் பொண்டாட்டி கோவப்பட மாட்டாளா அப்படின்னு சொல்ல, என் பொண்டாட்டி உன் கண்ணு முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கான்னு ஹீரோ சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆயிட்டு, என்னது இவன் உன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி இவ எல்லாரும் முன்னாடி கத்த. அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் இவ பேசுறத பார்த்துடுறாங்க. இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, நான் அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம் அப்படின்னு சொல்லி அவளை பற்றின இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. ஹீரோயினா அவள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, இவனை கல்யாணம் பண்ணிக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு இவ பேசிக்கிட்டே ஹீரோவை டச் பண்ற மாதிரி வர, ஹீரோவில் டச் பண்ண கூட விட மாட்டேங்கிறான். அவங்க 2 பேருக்கும் ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன், உண்மை அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபோர்ஸ் பண்ணி ஒன்றும் கல்யாணம் நடக்கல, அரேஞ்ச் மேரேஜ் நடந்துச்சு, அதை நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, நாங்க 2 பேரும் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப காதலிக்கிறோன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, எங்களோட லஞ்சை டிஸ்டர்ப் பண்ணாம நீ தள்ளி போனா நல்லா இருக்குன்னு சொல்ல, அவ்வளோ சரின்னு அந்த இடத்த விட்டு போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, எங்க பாரு எனக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது, ஒன்னா படிச்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை, ஏன்னா எனக்கு உங்கள் மேலே எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்.
நார்மலா ஒரு பொண்டாட்டினா நீ சந்தேகப்படணும், ஆனா சந்தேகப்படலன்னு சொல்ற. என்னதான் பொண்டாட்டியா போடி அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்க்கு வந்துட்டு இருக்கா. ஹீரோ கம்பெனில வேலை பாக்குற எல்லாரும் இவ்வளவு பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஷென் குடும்பத்தோட பொண்ணு தானே, இவங்க தங்கச்சியை கட்டி வைக்கிறதுக்கு பதிலா இவ்வளவு கட்டி வச்சுட்டாங்க, கல்யாண பொண்ணையே மாத்திட்டாங்க. நம்ம சார் கூட இந்த பொண்ணு விருப்பம் இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு அங்க வேலை பாக்குற 2 பொண்ணுங்க இவ்வளவு பத்தி காசி பேசிட்டு இருக்க. அந்த இதுக்கு இந்த பொண்ணு தான் வரா. அவங்க பேசினதை மனசுல வச்சுக்காத, நீ யாருன்னு தெரியாம பேசிட்டாங்கன்னு சொல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்லை, என்னை பத்தி பின்னாடி பேசுறவங்களை பத்தி நான் என்னைக்கு கவலைப்பட்டது கிடையாதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணுங்க 2 பேரும் வந்து, மேடம் நாங்க பேசினதை மனசுல வச்சுக்காதீங்க, உங்களை பத்தி தெரியாம பேசிட்டேன்னா அவங்க சாரி கேட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவள் தப்பாக எடுத்துக்க மாட்டா. அவள் கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு, இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் அவளுக்கு சாதாரண விஷயம் தான் சொல்ல. கிராமத்தில் வளர்ந்தாலும் ஒழுக்கத்தோடு வளர்த்துருக்காங்க. தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடுற வேலை வச்சுக்காதீங்க. மற்றவங்க என்னை பற்றி என்ன பேசுகிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத பற்றி எனக்கு எந்த கவலையே கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம், கிராமத்தில் வளர்ந்தேன்னு இன்னொரு தடவை முன்னாடி மென்ஷன் பண்ணாதீங்கன்னு சொல்ல. நான் உண்மையை தானே சொல்கிறேன், தாத்தா பாட்டி தானே உன்னை வளர்த்தாங்க, உன்னோட அம்மா அப்பா கூட உன்னை பார்த்துக்கல அப்படின்னு சொல்லி இவன் பேசிகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். இவங்க பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டு ஹீரோ வந்து அவளை பிடிச்சி தள்ளி விட்டுறான். என் பொண்டாட்டிக்கிட்டே என்ன பேசிட்டு இருக்கா, அவன் முன்னாடி பார்த்து பேசுன்னு சொல்ல. நான் என்ன தப்பாவே பேசினேன், இவங்க எல்லாரும் அவளை தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருந்தேன். நான் ஒன்றும் பொண்டாட்டியை புலி பண்ணிட்டல, அவ கூட ஃப்ரெண்டாக தான் ட்ரை பண்ணேன்னு சொல்ல. அவளுக்கு ஆல்ரெடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்றும் தேவை கிடையாது, உன் வேலை ஏதாவது மட்டும் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோவில் அங்க இருந்து கூட்டு வந்துடுறான். இப்போ அவன் இப்படி கூட்டு வந்தவனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் உங்களோட பொண்டாட்டின்றதுனால தான் இப்படிலாம் நடந்துக்கிறேன்னு எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சுக்குவாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. யார் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் அதை பத்தி நீ கவலைப்படாத. என்னோட பொண்டாட்டிக்கு எந்த பிரச்சனையும் யாராலையும் வரக்கூடாது, அதுவும் நான் இருக்கும்போது பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என் பொண்டாட்டியை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. போது ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க, வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்ல ஹீரோவும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட், இன்டர்வியூக்கு ஓகே பண்ணீங்களா, அதுக்காக தான் இந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லி இவ ஒரு சட்டை பட்டன் எடுத்து கொடுக்குறா. இப்போ அதை பார்த்தோன்னே இதுதான் எனக்கான கிஃப்டா, நான் இதை தான் கிஃப்டான்னு நினச்சேன்னு இவனை பார்த்தீங்கன்னா அவள் வாங்கிட்டு வந்து ஹெல்மெட் எடுத்துறான். அதை பார்த்தோன்னே இவ வாங்கலான்னு வர ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிடறான். இது எப்போ வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அன்னைக்கு நீங்க குளிச்சுட்டு இருக்கும்போது சூப்பர் மார்க்கெட் போய் நான் தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல. இதுக்காக பொண்டாட்டி வாங்கிட்டு வந்தேன், என் கூட ஒன்னா ஸ்டே பண்றதுக்கா, இதெல்லாம் வச்சு பார்த்தா நீ என் கூட ஒன்னா ஸ்டே பண்ணணும்னு என்னை கூப்பிடுற மாதிரி இருக்குன்னு சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவ போக பார்க்க ஹீரோவில் பிடிச்சி பெட்ல தள்ளிடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவங்க இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க, ஹீரோ அந்த ஹெல்மெட்டை பார்க்குறா, அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு போட்டிருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவன் இதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணதே இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. என்னாச்சு முகம் ஒரு மாதிரி இருக்கு, உனக்கு இதுல விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்லையே விருப்பம் தான் அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை கிஸ் பண்ண. ஹீரோவா அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிட்டு இதுக்கப்புறம் இது வாங்காத நானே பாத்துக்கிறேன்னு சொல்ல. நீங்களே வாங்கிட்டு வரேன்னு சொல்றீங்களான்னு இவ கேட்க, நான் வாங்குறேன்னு சொல்லல, இதுக்கப்புறம் இது எப்பவுமே வேண்டானே ஹீரோ சொல்ல. எப்பவுமே வேண்டாமா, அப்படின்னா குழந்தை பேத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களான்னு இவ கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ குழந்தை பேத்துக்க போகிறது கிடையாது, தேவையில்லாமல் அவன் மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்காது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ அவனோட ஆஃபீஸில் வேலையை பார்த்துட்டு இருக்க. அவனோட அசிஸ்டண்ட்டை என்ன சொல்றேன்னா, என்னோட ஃப்ரெண்ட் இருக்காளே அவளை நான் சொல்கிற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு, அவளுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துக்கு போக சொல்லுன்னு சொல்ல இவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட சட்டை பட்டனை காமிச்சு, இந்த பட்டன் நல்லா இருக்கா, என்னோட பொண்டாட்டி தான் எனக்கு கிஃப்டா கொடுத்தான்னு சொல்லி இவன் வைக்கப்பட்டு இருக்கா. அவனும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவனுங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கா. அந்த இதுக்கே ஹீரோயின் தான் வரா. இப்போ வந்து என்னங்க எனக்கு உங்களோட பிஸ்னஸ் விஷயம் பற்றி கொஞ்சம் தெரியணும், ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குனா நல்லா இருக்குன்னு சொல்ல. சரி ஒரு அரை மணி நேரம் உனக்காக ஒதுக்குறேன்னு ஹீரோ சொல்ல. அதை பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூப்பிட்டு வச்சு இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவளை கட்டி பிடிச்சிட்டு, நீ சொன்னவன ஓகே பண்ணிட்டேன், அதுக்கு ஏதாவது ரிவார்ட் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்ல. என்ன ரிவார்ட் வேணும்னு இவ கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இதுக்கு இந்த பொண்ணு தான் வரா. இப்ப அவன் இப்படி உள்ள வந்துட்டு என்ன கேட்கறானா, எதுக்காக என்ன இந்த பிரான்ச்ல இருந்து மாத்துற, அப்படின்னா என்ன தப்பு பண்ணேன், இவளுக்காக தான் என்ன மாத்திரியா, இந்த கம்பெனில நான் எவ்வளவு நாளா வேலை பார்த்துட்டு இருக்கேன்றத மறந்து போயிட்டியான்னு சொல்ல. உன்னை மாத்துறது மாத்தாதது என்னோட விருப்பம், என் விருப்பப்படிதான் இங்க எல்லாமே நடக்கணும் அவ சொல்லிட்டு இருக்கா. இவளுக்காக தான் நீ என்ன வேற கம்பெனிக்கு மாத்துற நல்லாவே தெரியுதுன்னு அவ ஹீரோயின் மேல பழிய போட்டுட்டு இருக்க. இங்க பாருங்க, உங்களுக்கு அவருக்கு இடையில நான் எனக்கே குறுக்க வந்ததில்ல, அதே மாதிரி உங்க வேலை விஷயத்திலே குறுக்க வந்ததில்ல,
தேவையில்லாம இந்த விஷயத்துல என்ன இன்வால்வ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் இன்வால்வ் பண்ணக்கூடாது? நான் உண்மையதான் அதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல. போதும் வாய மூடு, எதுவும் பேசாத. ஏண்டா இந்த பொண்ணு உனக்கு செட் ஆவான்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களே இவ வேணான்னு தூக்கி போட்டிருக்காங்க. அதுவும் கிராமத்துல வளர்ந்தவ இவளை போய் உன்னோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கேன்னு அவ ஹீரோனை பத்தி மட்டன் தட்டியே பேசிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு கோவம் வந்துடுது. போதும் வாய மூடு, இதுக்கப்புறம் என் பொண்டாட்டியை பத்தி ஏதாவது பேசினா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் என் கம்பெனில உனக்கு இடமே இல்லை, இந்த இடத்த விட்டு போடின்னு சொல்லி ஹீரோ அவளை துரத்தி விட்டுறான். இப்போ போனதுக்கு அப்புறம் ஹீரோவை பாத்தீங்கன்னா நீ நானும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அளவுக்கு காதலிக்கிறோம். மத்தவங்க பேசுறது பத்திலாம் நீ கவலைப்பட்டுட்டு இருக்காதுன்னு ஹீரோவில் சமாதானப்படுத்த இவ்வளவு சமாதானம் ஆகிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என் பொண்டாட்டி ரொம்ப கோவமா இருக்கா, அந்த கோவத்தை நான் குறைச்சே ஆகணும்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் குளிச்சுட்டு அவளோட ரூமுக்கு வர அந்த இடத்துல நிறைய ஹெல்மெட் இருக்கு. அது பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா இவன் இதுக்காக இத்தனை வாங்கிட்டு வந்தான், என்ன போட்டு சாவடிக்க போறான்னு இவ ஹெல்மெட் எடுத்து வழிய வச்சுட்டு அமைதியா படுத்து தூங்கிட்ட. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இன்னும் எவ்வளவு நேரம் தான் தூங்குற மாதிரி நடிக்க போற, நீ தூங்கலன்னு நல்லாவே தெரியுதுன்னு சொல்ல தள்ளி போங்க, எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நீங்க வாங்கிட்டு வந்ததை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. எங்க பாருங்க, டெய்லி இதே வேலையா இருந்தா நான் எப்படி வேலைக்கு போறது, அதனால இன்னைக்கெல்லாம் என்னால முடியாதுப்பா, ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இவ இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அட்லீஸ்ட் கிஸ்ஸாவது பண்ணிட்டு போலான்னு அவளை கிஸ் பண்ணிட்டு கட்டி பிடிச்சிட்டு ஒன்னா படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோனோட ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்குது. இப்போ இந்த மீட்டிங்கில் டைரக்டர் என்ன செய்றாங்கன்னா அடுத்து பெரிய ஆளு கியூவை நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம், அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இவ தான் ஏற்றுக்க போகிறான்னு ஹீரோனை சொல்ல அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்கா. இந்த மேனேஜருக்கு அதுக்கு மேலே அதிர்ச்சியாக இருக்கு. இப்போ இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ கூட ஜாயின் பண்ண பையனை பார்த்தீங்கன்னா மேனேஜர் மேடம், நானும் அவளை ஒன்றா தான் ஜாயின் பண்ணோம், ஆனால் அவளுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கீங்க, அவளை விட நாங்கள் அதிகமாக தானே வேலை பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்ல ஆனால் என் கையில் எதுவும் இல்லைடா, அந்த பொண்ணுக்கு ஏதோ பெரிய காண்டாக்ட் இருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியல, நம்ம டைரக்டர் மேடமே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால இந்த விஷயத்தில் நான் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக பெரிய காண்டாக்டா, அப்படி இவன் யாரு கூட காண்டாக்டில் இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோயின் ஒர்க்கை முடிச்சு வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த பையன் தான் வரான். இப்போ அவன் ஹீரோயினை பார்த்தவொன்னே ஏய் தனியாக போயிட்டு இருக்க, வேணா வாயன் நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல இல்லை வேணாம், என்னோட ஃப்ரெண்ட் என்னை கூட்டு போகிறதுக்காக வராங்க, அதனால நான் அவங்க கூடவே போறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. பார்த்தா இந்த இடத்துக்கு ஹீரோவோட கார் தான் வருது. இப்போ இந்த காரை நேராக இவக்கிட்ட வந்து நிற்க அதை பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கண்டுக்காத மாதிரி என் ஃப்ரெண்டு இன்னும் இங்கே வரல, அவங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ கிளம்பி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல அவனும் அந்த இடத்த விட்டு போகிறான். இப்போ அவன் போனதுக்கு அப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனமாக ஹீரோவோட காருக்குள்ள வந்து உட்காந்துட்டு இருக்க. இதுக்காக பொண்டாட்டி இப்படி வந்து உட்கார்ற, கொஞ்சம் நார்மலாக தான் வந்து உட்காரு, உன் கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் என்னை இன்ட்ரோ கொடுக்க மாட்டியான்னு சொல்ல அட இன்னொரு நாள் இன்ட்ரோ கொடுக்குறேங்க, இப்போதான் இன்ட்ரோ கொடுக்க மாட்டேன், அமைதியாக வீட்டுக்கு போங்க, யாராவது பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்ல இன்னும் சரின்னு ஹீரோனா வீட்டுக்கு கூட்டு போகிறான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்றா போயிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இந்த பையன் தூரமாக நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்கான். நீ இந்த பணக்கார கூட சுற்றிக்கிட்டு தான் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்லாம் நீ எடுத்துட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இவன் ஹீரோயின் மேலே பொறாமப்பட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு டின்னருக்காக வெளியே தான் வந்திருக்கான். இப்போ சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு சாப்பிடலான்னு பார்க்க இவன் சாப்பிடாம அவளோட அடுத்த இன்டர்வியூ யாருன்னு பார்த்துட்டு இருக்க. பொண்டாட்டி சாப்பாடு ஆறி போது இன்னும் சாப்பிடலையான்னு சொல்ல இல்லைங்க சாப்பிடணும், அடுத்த இன்டர்வியூ யாரு தெரியுமா, கியூவை பற்றி தான், அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க ஆமாம் தெரியும், நான் வேணா உனக்கு இன்டர்வியூ ஷெடியூல் அரேஞ்ச் பண்ணுவான்னு சொல்ல அதெல்லாம் வேண்டாம், ஆல்ரெடி உங்களை இன்டர்வியூ பண்ணதே ஒரு திட்டுத்தானே இருக்கு, இதில் இன்னொரு இன்டர்வியூக்கும் நீங்கள் உதவி பண்ணுறீங்களா, இதுக்கப்புறம் என் வேலையை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் கொஞ்சம் நோட் பண்ணால் நல்லா இருக்குன்னு ஹீரோவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு பிஸ்னஸ் விஷயத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறான். பிஸ்னஸ் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இந்த புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த பையன் யார் என்ன டீட்டெயில் அப்படின்றத பற்றி தான் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கா. இப்போ இப்படி நோட்ஸ் எடுத்துட்டு அடுத்த நாள் ஹீரோ சொன்ன மாதிரி லைப்ரரிக்கு வந்து இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கா. இப்போ இந்த புக்கு எல்லாத்தையும் படிச்சுட்டு யார் இன்டர்வியூ எடுக்கணுமோ அந்த பையன் கூட தான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்தந்த கேள்வி தான் அவங்கள கேட்க போறோன்னு அவன் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. அவனும் இவ சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பையனை பார்க்கறதுக்காக அவனோட ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கா. இப்போ அவளை பார்த்தவொடனே இவனை பார்த்தீங்கன்னா என்ன இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக தானே வந்தீங்கன்னு சொல்ல இல்லை சார் நான் இங்கே வந்தது பர்சனலாக தான் வந்தேன், நீங்கள் ஹாங்ஷுவை சேர்ந்தவர்னு கேள்விப்பட்டேன், நானும் அந்த ஊர் தான், இது எங்கள் தாத்தாவோட தோட்டத்தில் விளைஞ்ச டீத்தூள், இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அவனும் அதை வாங்கிக்கிறான். இவனுக்கு ஹீரோயினை பார்த்தவொடனே லைட்டாக பிடிச்சி போயிடுச்சு. அதனால தான் இவன் பேசுகிற எல்லாத்துக்கும் இந்த பையனும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் அவனை பார்த்து முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். இப்போ அவ இப்படி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அந்த இதுக்கு
ஹீரோ அவளை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அவனை பார்த்தவொன்னே சார் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என் பொண்டாட்டியை கூட்டு போகிறதுக்காக வந்தேன்னு ஹீரோ சொல்ல, பொண்டாட்டியா உங்களோட பொண்டாட்டி இங்கே தான் வேலை பார்க்குறாங்களான்னு இவங்க எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஏய் நான் என்னோட ஃபோனை மறந்துட்டேன், நீங்கள் எல்லாரும் போங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு இவன் உள்ளே வந்தவாக்க டக்குன்னு அவங்க போன கையோட ஹீரோ கிட்ட வந்துடுறா. இதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என் கூட வேலை பார்க்குறவங்க பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் உன்னோட புருஷன், பார்த்தா என்ன தப்பு, உன்னோட சீக்ரெட் லவர் மாதிரி தூக்கிட்டு வந்து வெளியே வச்சுட்டு இருக்க. நான் உன்னோட புருஷனை தெரிஞ்சா தெரியட்டுமே ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. இல்லை என் வயசில் கல்யாணம் பண்ண 2 பேர் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, ஒருவேளை ஃபியூச்சரில் நீங்கள் என்னை டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னோட வாழ்க்கை பாதிக்கப்படும், அதனால தான் நான் யாருக்கிட்டே சொல்லலை அப்படின்னு சொல்ல, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் உன்னை டைவர்ஸ் பண்ணவேன்னு நினைக்கிறியா, உன்னை சூஸ் பண்ணது நான் தான், என்ன நடந்தாலும் சரி நான் உன்னை டைவர்ஸ் பண்ண மாட்டேன், வாழ்க்கை அப்புறம் உன் கூட தான் சேர்ந்து வாழ போறேன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு எந்த சர்ப்ரைஸும் வேண்டாங்க, நம்மளோட ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் எனக்கு நிம்மதியாக இருக்காதுன்னு சொல்ல, ஸ்டேபிள்னா குழந்தை பெற்றதுக்கப்புறம் ஸ்டேபிள் ஆகுமான்னு ஹீரோ கேட்டுட்ருக்க. எனக்கு அதை பற்றிலாம் தெரில, எனக்கு முழு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன்னு சொல்ல, சரின்னு ஹீரோவும் சொல்லிடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். இது என் தங்கச்சி வாழ வேண்டிய வாழ்க்கை, நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இந்த வாழ்க்கை எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி வர அந்த இடத்துல ஹீரோ கல்யாண மோதிரம் வச்சிருக்கான். இப்போ இந்த மோதிரத்தை எடுத்து இவ சந்தோஷமா கையில் போட்டுட்டு ஹீரோ கூட ஒன்றா சேர்ந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனாலும் மறக்காம எனக்கு கால் பண்ணு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு இருக்கா. அங்கே வேலை பார்க்குற எல்லாரும் இவ்வளோ பற்றி தான் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உன்னை பற்றி எல்லாரும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க, இங்க பாரு நீ ஏதோ பணக்கார கூட சுத்திட்டு இருக்கியாமே அப்படின்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்டு போட்டோஸ் எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு மேனேஜர் டைரக்டர்னு எல்லாரும் வந்துடுறாங்க. இப்போ அவங்க வந்து உன்னை பத்தி தப்பு தப்பா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் இந்த கப்பலில் வேலை பார்க்காதுன்னு சொல்ல, நான் ஏன் வேலை பார்க்க கூடாது, நான் என்ன தப்பு பண்ணேன், என் புருஷன் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னை வந்து வீட்டுக்கு கூட்டு போனாரு, இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, என்னது புருஷனா, அவர் போய் என்னோட புருஷன் சொல்ற, அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கானே இவங்க கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் அவளோட கல்யாண சர்டிபிகேட் எடுத்து காமிச்சிடறா. பாத்தீங்களா அவர் என்னோட புருஷன், என் புருஷன் என்னை வீட்டுக்கு கூட்டு போறதுக்காக தான் கம்பெனிக்கு வந்தாருன்னு சொல்லி இவ சர்டிபிகேட்டை காட்ட, அதை பார்த்தோன்னா அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. இவளோட ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா இவளோட புருஷன் யாருக்குமே இன்டர்வியூ கொடுத்ததில்ல, இவ கேட்டதுனாலதான் நம்ம கம்பெனிக்கு இன்டர்வியூ கொடுத்தாரு, இல்லைன்னா அது கூட நடந்திருக்காதுன்னு அவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இந்த பையன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இவன் முழிச்சிட்டு இருக்க. ஹீரோயினை பாத்தீங்கன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், ஏன்னா என்னை என்னோட புருஷனையும் சீக்கிரட்டா போட்டோ எடுத்திருக்காங்க, இதை இப்படியே நான் சும்மா விட்டேன் என் புருஷனோட பேரை கேட்டு போயிருன்னு சொல்லிட்டு இவ போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு பார்க்க அந்த பையன் இந்த இடத்த விட்டு ஓட பார்க்குறான். அதை பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா யாரும் இந்த இடத்த விட்டு போகக்கூடாது, போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற வரைக்கும் எல்லாரும் இங்கே தான் இருக்கணும்னு சொல்ல, அது பார்த்தோன்னா அந்த பையனை பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் எல்லாம் ஃபோட்டோஷாப் பண்ணது நீ காமிச்சா நாங்கள் எல்லாரும் நம்பிடுவோன்னு நினைக்கிறான்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஏண்டா அப்போ நீ தான் அவளை பற்றி தப்பான நியூஸ் பரப்புனதானே அவளோட ஃப்ரெண்டு கேட்க, இவனும் ஆமான்னு சொல்கிறான். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நீ சொல்கிற எதையுமே நாங்கள் நம்ப மாட்டோம், பணத்துக்காக கண்டவி கூட சுற்றிட்டு எங்களையும் புள்ளி பண்ண பார்க்குறியா, நாங்கள் எல்லாரும் உன் கூட தானே ஜாயின் பண்ணோம், நீ இப்போ தான் காலேஜ் முடிச்சா அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பணக்காரனை எப்படி கல்யாணம் பண்ண, நீ எங்களை மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு, அப்படி இருக்கிறப்ப இவனோட புருஷன்னு சொன்னால் நாங்கள்லாம் நம்பிடுவோமா, பணத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ற பொண்ணுன்னு இவன் ஹீரோயினை பத்தி தப்பா பேச, அது பார்த்தோன்னே ஹீரோயின் அவனை அடிக்கலான்னு வர அவன் இவளோட கையை பிடிச்சிடான். இப்பவே அவளோட கையை பிடிச்சிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ என்னை அடிச்சுட்டா எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கிறியா, உண்மையை என்னைக்கும் மறைக்க முடியாதுன்னு அவன் இவளை பத்தி மறுபடியும் தப்பா பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. இப்போ ஹீரோவை பார்த்தோன்னா அவன் இவளோட கையை விட ஹீரோ வந்து அவளோட கையில போட்டிருக்க ரிங்க பாக்குறான். இந்த ரிங் உனக்கு ரொம்ப நல்லா மேட்ச் ஆகுது பொண்டாட்டின்னு சொல்ல, எங்க என்ன பண்றீங்கன்னு இவ கேட்டுட்டு இருக்க. நான் தான் கால் பண்ணேன் அப்படின்னு டைரக்டர் மேடம் சொல்றாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை அடிக்கிறதுக்காக கையை வாங்கிட்ட, அதே இதுக்காக கீழே இறக்குன, டக்குன்னு அடிச்சிடணுன்னு இவளோட கையை பிடிச்சி அவன் கண்ணத்திலே அரைஞ்சிடறான். இப்போ ஹீரோ இப்படி அடிச்சவன அவனை பார்த்தீங்கன்னா இந்த ஆள் உன்னோட புருஷனா இருந்தா என்ன, அவனையும் நீ காசுக்காக தான் கரெக்ட் பண்ணியிருப்ப, இல்லைன்னா மயக்கி தான் கல்யாணம் பண்ணியிருப்பான்னு இவன் மறுபடியும் தப்பா பேச, இவ்வளோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு அறையை போட்டுட்டு என்னையும் என் புருஷனையும் பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை, உன் வேலை ஏதாவது மட்டும் பாடுறான்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா இவன் போஸ்ட் பண்ண எல்லா ஃபோட்டோவையும் பார்க்குறான். ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா தான் எடுத்திருக்கான். இந்த ஃபோட்டோஸ் இவன் எடுத்துட்டான் அப்படின்றதுக்கான எல்லா எவிடன்ஸையும் கண்டுபிடிச்சு போலீஸ்ல சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்ல, ஹீரோவோட ஆளுங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அவனை அங்கிருந்து கூட்டிட்டு வராங்க. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் டைரக்டர் மேடம் என்ன சொல்றாங்கன்னா, நீ இன்னைக்கு வேலைக்கு வர வேணா, வீட்டுல போய் ரெஸ்ட் எடுமான்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு அவளை வெளியே கூட்டிட்டு வரான். இப்ப வெளியே கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் காலையில டிராப் பண்ணும்போது என்ன சொல்லிட்டு போனேன், ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுன்னு சொன்னேன், அதை விட்டுட்டு எதுக்காக எனக்கு கால் பண்ணாம இருக்க, நான் உன்னோட புருஷன்ற என்ன உன் மனசுல இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க என்னால உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சேன், அதனாலதான் கால் பண்ணலன்னு சொல்ல, நான் உன்னோட புருஷன், நீ எப்ப வேணாலும் எனக்கு கால்
கால் பண்ணலாம், உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கியூவை பார்க்க வந்துட்டு இருக்கா. அவன் என்ன சொல்றானா, என்னோட டெய்லி ஹேபிட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அப்படின்னா என் கூடவே வாங்கன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ அவங்க 2 பேரும் லிஃப்ட்ல வந்துட்டு இருக்கா. என்ன பார்த்தீங்கன்னா கையில் ரிங்கு போட்டிருக்க, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்க இவ்வளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி லிஃப்ட்ல வந்துட்டு இருக்கா. அந்த லிஃப்டே கோளாறாயிருது. இப்போ இந்த இடத்துல பவர்லாம் கட் ஆயிட்டு இருக்கா. இவனுக்கு இருட்ட பார்த்தா பயம் போல. அதை பார்த்தோன்னே இவன் பயந்து போய் மூலையில உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, சார் உங்களோட ஃபோனை கொடுங்க, உங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி ஹெல்ப்புக்கு கூப்பிடுறேன்னு சொல்ல அவனும் ஃபோனை கொடுக்குறான். இப்போ ஹீரோயின் அவனோட அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி ஹெல்ப்புக்கு கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஹீரோக்கு கால் பண்ணலான்னு ஃபோன் எடுத்துட்டு இருக்கா. அவ அதே இடத்துல மயக்கம் போட்டுறா. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் எந்திரிச்சு ஓடி வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். அவனை பார்த்தோன்னே நர்ஸு சொன்னாங்க, நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவா ஆமான்னு சொல்கிறான். ஒரு நிமிஷம் நான் செத்து போயிட்டு தான் நினச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி இவ பேசிட்டு ஹீரோவோட கையை பார்க்க ஹீரோவோட கையில் காயமாக இருக்கு. உங்கள் கையில் அடிபட்டிருக்கு, என்னால் தான் இந்த காயமான்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சீக்கிரம் சரியாயிடும் ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு உங்களை கட்டிப்பிடிக்கணும் போல இருக்கு, கட்டிப்பிடிச்சிக்குவான்னு சொல்ல தாராளமாக கட்டிப்பிடிச்சிக்கன்னு ஹீரோவும் சொல்ல இவ்வளோ பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக ஓடி வந்து ஹீரோவை கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கா. என் வாழ்க்கையில நானே தேடி இருந்தாலும் இப்படி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு இந்த கியூ தான் கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணணும்னு சொன்னீங்களா, என்னை பார்க்க நேரில் வாங்கன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு அவனை பார்க்கறதுக்காக வரா. இப்போ ஹீரோயின் அந்த கியூவை பார்க்க போறதுக்கு முன்னாடி ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்புறா. அவர் எனக்கு காஃபி ஷாப்ல மீட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு, நானும் போய் பார்த்துட்டு வரேன்னு இவ மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அவனை பார்க்கறதுக்காக வந்துடுறா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஒரு பிஸ்னஸ் கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக வந்தேன், அதனால தான் உங்களை இந்த இடத்துக்கு கூப்பிட்டேன், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவன் கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க. இவனும் அதுக்கான பதிலெலாம் சொல்லி முடிக்கிறான். இப்போ அந்த பதிலெலாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இவனை பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் என்னை காப்பாற்றினதுக்காக ஒரு சின்ன கிஃப்ட்டு, இது நீங்கள் ஏற்றிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல லிஃப்ட்டில் நீங்கள் என்ன நிலைமையில இருந்தீங்களோ அதே நிலைமையில தான் நானும் இருந்தேன், அதனால இந்த கிஃப்டெல்லாம் வேணாம், அது ப்ரொஃபஷனலாகவும் இருக்கட்டும் பர்சனலாகவும் இருக்கட்டும், இந்த கிஃப்ட்டு வேணான்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க ஒரு வெயிட்டர் இவளை இடிக்கிற மாதிரி வரான். அதை பார்த்தோன்னா அந்த பையன் இவ்வளோ பிடிச்சி இழுத்து காப்பாற்றிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் தூரமாக நின்று ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அவனை பார்த்தவொடனே இவ ஷாக் ஆகிட்டு இருக்க. ஹீரோ வந்து இவ பக்கத்தில் உட்காந்துக்கிறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, பொண்டாட்டி உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு, மெசேஜ் அனுப்பிச்சு நீ ரிப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோனை பார்த்தீங்கன்னா இவ தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சொல்ல எனக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்க அவனை பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்டாட்டியை ஏன் ஊரை சேர்ந்த பொண்ணு தான் சொல்ல ஏன் பொண்டாட்டி உங்கள் ஊர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு ஹீரோ கேட்க, என்னங்க நீங்கள் தானே சொன்னீங்க ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி அவரை டச் பண்ணுற மாதிரி பேசணும், அப்போ தான் மனசில் உள்ளதை சொல்லுவாங்கன்னு, அதுக்காக தான் டீ தூள் கொடுத்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஓகே ஓகேன்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவை பார்த்தீங்கன்னா என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்க, உங்கள் ஒய்ஃப்காக ஒரு சின்ன கிஃப்ட் வச்சிருந்தேன், அவங்க தானே என் உயிரை காப்பாற்றினாங்க, ஆனால் அவங்க இந்த கிஃப்ட்டை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவா அவன் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். இப்போ இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ அவளை கூட்டிகிட்டு வர, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் தான் அவர் கூட வெளியே போறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த இடத்துல உங்களை பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல அவன் இதுக்கூட உனக்கு கிஃப்ட் கொடுக்குறான், அதுவும் அவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட், அதை பார்த்தோன்னே எனக்கு பொறாம வந்துருச்சு, வா போலான்னு ஹீரோவில் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவனோட வேலையை பார்த்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னங்க நான் குளிக்க போறேன், நீங்களும் என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பண்ணாடி சொன்ன நான் சரியாக கவனிக்கலன்னு ஹீரோ சொல்ல, நான் குளிக்க போறேன் வரீங்களான்னு கேட்டேன், உங்களுக்கு வர விருப்பம் இல்லைன்னா நான் போறேன், இவ போக பார்க்க எங்கே போக பார்க்குறேன்னு ஹீரோவில் தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ அவளை தூக்கிட்டு வந்து அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த கியூவை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கா. அவ கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு மேனேஜர்னு எல்லாரும் இருக்காங்க. இப்போ இந்த இன்டர்வியூலாம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்றா தான் இந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாரும் இப்படி ஒன்றா வெளியே வந்துட்டு இருக்க. வெளியில பயங்கரமாக பனி பெய்யுது. அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா நான் வேணா அவங்க எல்லாரையும் வீட்டில் ட்ராப் பண்ணுவேன்னு சொல்ல இல்லை பரவாயில்ல இருக்கட்டும்னு இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா எனக்கு லின்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, லின்னு சீக்கிரமே கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக நான் லின்னு பின்னாடி தான் சுற்றி இருப்பேன்னு இவன் சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோ வந்து இந்த மாதிரி கோவமான காமெடியெல்லாம் சொல்லாதீங்க, என் பொண்டாட்டி பயந்துட போறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னங்க என்னை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குன்னு சொல்ல வேற யாரு அந்த கியூவா தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோ கலாய்ச்சிட்டு அவளை கூட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோவோட காரை அந்த இடத்த விட்டு போக இந்த சைடு இந்த பையனை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் சந்தேகப்பட்டது உண்மைதான், இவ்வளோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது இந்த பையன் தான். நீ என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டு நீ மட்டும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கியா, அந்த வாழ்க்கை ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மேல காண்டாயிட்டு இருக்கான்.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட ஆஃபீஸ்ல வந்து புது ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண இந்த மேனேஜர் பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, "எங்க பாரு, உன்னோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இன்னொரு கிளையண்ட்டை நீ பிடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்ல, என்ன இன்ஃப்ளூயன்ஸ்னு இவ கேட்குறா? நீ ஜோவோட பொண்டாட்டி தானே? அவரோட சப்போர்ட்ல நீ ஃபேங்கா அப்ரோச் பண்ணனா கண்டிப்பா அவரோட இன்டர்வியூ கிடைச்சிடுன்னு சொல்ல, எங்க பாருங்க, நான் அந்த கம்பெனில வேலை பார்க்குறது என்னோட திறமையால நினைச்சிட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்ட்னால இந்த கம்பெனில இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அவர் பேரை யூஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் எதுக்காகவும் என்கிட்ட வராதீங்க. எனக்கு இந்த இடத்துல வேலை பார்க்கவே பிடிக்கல. நான் என்னோட ரிசர்னேஷன் லெட்டரை சப்மிட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வேலை பார்க்காம அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறா. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, என்னங்க என்னை கூட்டு போகிறதுக்காக வரலையான்னு சொல்ல, பொண்டாட்டி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ வீட்டுக்கு போனா வர்றேன்னு சொல்லிட்டு இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. பார்த்தா ஹீரோ அந்த பையனை தூக்கிட்டே வந்துடுறான் அவனோட ஆளுங்களை வச்சு. இப்போ ஹீரோவோட ஆளுங்க எல்லாரும் அவனை பயங்கரமாக அடிச்சு போட்டுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, என் பொண்டாட்டியை ஃபாலோ பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத, அவன் நிலையில டச் பண்ணணும்னு நினச்சா கூட உனக்கு கொன்று போட்டுருவேன், ஒழுங்கா தள்ளி இருந்தனா இருக்கிற கொஞ்ச நாள் உசுரோட இருக்கலாம்னு சொல்லி ஹீரோவனை மிரட்டி விட்டுட்டு நேராக ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரான். பார்த்தா அவன் வீட்டுக்கு போகாம அங்கே உள்ள பார்க்லேயே உட்காந்துட்டு இருக்கா. இப்போ அவன் இப்படி உட்காந்துட்டு இருக்க ஹீரோவில் பார்க்கறதுக்காக கேக்கோட வரான். அவனை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, நாளைக்கு நான் என்னோட வேலையை விட்டுறலான்னு இருக்கேன், இதுக்கப்புறம் நான் அந்த வேலைக்கு போகலன்னு சொல்ல, என்னாச்சுன்னு ஹீரோ கேட்குறான். அது ஒரு பெரிய கதை, இதுக்கப்புறம் நான் உங்க கூட தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு இவ சந்தோஷமா அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்த கையோட அவளோட ரிசர்னேஷன் லெட்டரை கொடுத்துட்டு அவளோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே டேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜரை கூப்பிட்டு வச்சு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அவளோட திறமையால தான் இப்படி வந்திருக்கா, இதுக்காக அவகிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருக்கா, உன்னால இங்கே வேலை பார்க்குற எல்லாரும் இங்கே எழுந்துருமே போல, இதுக்கப்புறம் இந்த இடத்துல நீ இருக்காத, உன்னை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லி அந்த டேரக்டர் அந்த மேனேஜரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறாங்க. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனோட ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சார்னா, சார் உங்கள் பொண்டாட்டியோட அப்பா உங்களை பார்க்கணுன்னு வந்திருக்காரு, அவர் கொண்டு வந்திருக்க ப்ராஜெக்டோட மதிப்பு 1 பில்லியன், அவர் 1 பில்லியன் பணத்துக்காக தான் இங்கே வந்திருக்காருன்னு சொல்ல, அவர் சரியான காசு பைத்தியம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவனுக்கு ஹீரோயின் தான் கால் பண்ணுறா. இப்போவே கால் பண்ணி, நான் என்னோட வேலையை விட்டுட்டேன், என் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு வெளியே தான் இருக்கேன், என்னை கூட்டிகிட்டு போக வரீங்களான்னு சொல்ல, இதோ வந்துடுறேன் பொண்டாட்டின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பார்க்காம நேராக ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்துடுறான். இப்போ அவங்க திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. அவளை கூட்டு போகிறதுக்காக ஹீரோ தான் வந்திருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கான். எங்கன்னு பார்த்தா கார் எடுக்கிறதுக்காக. இப்போ ஹீரோ இவளுக்காக ஒரு வெள்ளை கலர் கார் சூஸ் பண்ணி கொடுக்க, இவ்வளோ இந்த காரை ஓட்டலான்னு உள்ள வரா. இப்போ உள்ள வந்துட்டு, இந்த கார்லாம் ஓகே தான், ஆனால் இந்த காரோட மாடலில் அது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, இதில் எப்படி டிரைவ் பண்ணணும், கியர் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என்னங்க நான் வேலையை விட்டதுக்காக அந்த காரை வாங்கி கொடுத்தீங்க, இந்த காரை எப்படி ஓட்டணும்னு எனக்கு சுத்தமாக தெரில, இந்த காரை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது கார் வாங்கிக்கலாமான்னு சொல்ல, அடி பாவி, நான் எப்படி ஓட்டணும்னு சொல்லித்தரேன், அந்த மாதிரி ஓட்டுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் காரை ஓட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, அவங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு. அந்த ஃபோன் கால் வந்த உடனே இவ கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துடுறா. இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்க அந்த இடத்துல தாத்தா பாட்டி இருக்காங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, தாத்தாக்கு என்னாச்சு பாட்டி அப்படின்னு சொல்ல, தாத்தாக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க, உங்கள் அப்பா இன்னும் வந்து பார்க்கலன்னு சொல்ல, அதனால மனுஷனே கிடையாது, நீங்கள் இருங்க நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன்னு இவங்க 2 பேரும் டாக்டரை பார்க்க வந்துட்டு இருக்க. இந்த செடிவிலோட அம்மா அப்பா 2 பேரும் ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. அங்கே வந்த உடனே பாட்டியை பார்த்தீங்கன்னா, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, உன் பொண்ணை போட்டு படாத பாடுபடுத்தினது பத்தாதுன்னு எங்களையும் போட்டு பாடப்படுத்திட்டு இருக்க, உனக்கு காசு பைத்தியம் தான் பிடிச்சி போச்சு, உனக்கு காசு வேணுன்றதுக்காக உன் பொண்ணை மனசாட்சி இல்லாமல் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சல, நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுன்னு அவங்க பாட்டி இருக்கிற கோவம் எல்லாத்தையும் அவங்க அப்பா மேலே காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்து கேட்காம மாப்பிள்ளை இந்த இடத்துக்கு வந்தாரான்னு கேட்டுட்டு இருக்கா. அது பார்த்தோன்னா பாட்டி கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. ஏண்டா உங்க அப்பா சாக கிடக்குறாரு, இப்போ கூட மாப்பிள்ளை தேடிட்டு இருக்க, பணத்துக்காக தானே அவனை தேடிட்டு இருக்கன்னு பாட்டி இவரை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. இவங்க பேசுற எல்லாத்தையும் ஹீரோயின் வெளியே நின்று கேட்டுடுறா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா, தாத்தா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, அப்படி இருக்கிறப்ப என் புருஷனை இதுக்காக தேடுறீங்கன்னு கேட்க, இல்லம்மா நம்ம கம்பெனியில் பிரச்சனை இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும்ல, அந்த கம்பெனி பிரச்சனை தீர்க்க மாப்பிள்ளையால தான் முடியும், அதனால தான் நான் மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தேன்னு சொல்ல, அப்பா நீங்களா மனுஷனா, நீங்க இதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்க பொண்ணு ஒத்துக்கலன்னு தானே என்ன கட்டி கொடுத்தீங்க, நீங்க என்னைக்கு என்ன பொண்ணா கூட மதிச்சதில்ல, இங்க பாருங்க உங்களுக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்கான்றதே மறந்துடுங்க, எனக்கும் ஜூவோக்கும் கல்யாணம் ஆகலை, நான் அந்த ஊருக்கே வரலன்னு நினச்சிக்கோங்க, கண்டிப்பாக என் புருஷன் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டான்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா இவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு, இத்தனை வருஷமா அவனை வளர்த்தது இந்த குடும்பம் தான், இந்த குடும்பத்துக்கு நன்றி கீட்டுத்தனமா நடந்துக்காத, ஒழுங்கா புருஷன்கிட்ட சொல்லி உதவி பண்ண சொல்லுன்னு சொல்ல, மாட்டேன், நான் என் புருஷனை டைவர்ஸ் பண்ண போறேன், நான் அவனை டைவர்ஸ் பண்ணிட்டேன்னா அவன்கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காது, அவனும் நிம்மதியா இருப்பான், நானும் நிம்மதியா இருப்பேன், இவ பேசிட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அப்பா மறுபடியும் அடிக்கலான்னு வர பாட்டி அவங்களுக்கு ஒரு அறையை போட்டுறாங்க. என் பேத்தி மேல கையை வச்சுன்னா அவ்வளவுதான், உனக்கு ஒண்ணு போட்டுருமே போட அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோ வந்து இவ்வளோ பார்க்க அவளோட கண்ணமே செவந்து போயிருக்கு. என்னாச்சு, ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன்னு இவ சொல்ல, ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவளை அடிச்சிங்களா அப்படின்னு ஹீரோ கோவப்பட்டுட்டு இருக்க. இவ ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்போ ஹீரோ அவளை தனியாக கூட்டிட்டு வந்து
வந்து உன் கண்ணை செவந்து போச்சு பாரு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சீக்கிரமே சரியாயின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த ஆளை பற்றி நீ கவலைப்படாத, என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா, ஏன் ஒரு மாதிரி இருக்க, எதுவாக இருந்தாலும் மனசு விட்டு சொல்லுன்னு சொல்ல, ஆமாம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், தாத்தாவோட சர்ஜரி முடியட்டும் அதுக்கப்புறமா சொல்கிறேன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோனோட தாத்தாக்கு சர்ஜரிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை பார்க்கறதுக்காக ஹீரோ வந்துட்டு இருக்க. என்னங்க எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன், இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு சொல்ல, எதுக்காக என்ன துரத்த பார்க்குறேன்னு ஹீரோ கேட்குறான். இல்லை எங்கள் அப்பா எங்கே தான் இருக்காரு, அவர் உங்ககிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டு டார்ச்சர் பண்ணுவார், ஃபர்ஸ்ட் நீங்கள் போங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, சரி எதனால கால் பண்ணுன்னு ஹீரோவும் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ போனதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா யாருக்கோ கால் பண்ணி டைவர்ஸ் பேப்பர் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்ல, அவங்களும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா பண்ணுற டார்ச்சர்னால ஹீரோக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு இவ ஹீரோவை டைவர்ஸ் பண்ண பாக்குறா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு மெசேஜ் அனுப்ப இவ ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிறா. பொண்டாட்டி ப்ளீஸ் ஏதாவது ரிப்ளை பண்ணு, நீ இல்லாம வீடாவே இல்லை, எனக்கு நீ வேணும் அப்படின்னு இவன் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கா. சீக்கிரமே வந்துடுறேன்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பி முடிச்சுட்டு பாட்டி கூட தான் பேசிட்டு இருக்கா. பாட்டியை பார்த்தீங்கன்னா உண்மையாவே புருஷனை நீ டைவர்ஸ் பண்ண போறியான்னு கேட்க, ஆமா பாட்டி, இந்த வாழ்க்கை நான் வாழ வேண்டிய வாழ்க்கை கிடையாது, இந்த வாழ்க்கை யாருக்கு சொந்தமானதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா சரியான காசு பைத்தியம், எங்கள் அப்பாவால் அவர் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு இவ பேசிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு பொருளை தான் தேடிட்டு இருக்கா. இப்போவே இப்படி தேடிட்டு இருக்க ஹீரோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். இப்போவே இப்படி பார்த்துட்டு இருக்கா. அவனுக்கு அவனோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி, ஏண்டா நீயும் மருமகளும் டைவர்ஸ் வாங்க போறீங்களாமே, அவங்க அப்பா கம்பெனி கூட ஏதோ கோஆபரேஷனுக்கு நீ ஒத்துக்கலையாமே, அதுக்காக என்ன டைவர்ஸ் வாங்க போற, உன் லைஃபை பார்த்துக்கடா, எதுவாக இருந்தாலும் பார்த்து பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்காக வாங்கி கொடுத்த கிஃப்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு டைவர்ஸ் பேப்பரையும் கூடவே வைக்கிறா. நான் உங்களை டைவர்ஸ் பண்ண போறேன், இந்தாங்க இந்த டைவர்ஸ் பேப்பர், இதில் உடனே சைன் பண்ணிடுங்க, இதுக்கு மேலே என் கூட வாழ்ந்தீங்கன்னா எங்க அப்பா உங்களை டார்ச்சர் பண்ணி உங்களை பிச்சைக்காரன் ஆக்கிடுவான்னு சொல்லிட்டு இருக்கா. உங்க அப்பாவை பத்தி எதுக்கு கவலைப்படுற, அவரை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சால்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, இல்லைங்க இந்த வாழ்க்கை நான் வாழ வேண்டிய வாழ்க்கை கிடையாது, இதோட முடிச்சுக்கலாம், எனக்கு உங்க கூட வாழ்ந்து ரொம்ப போர் அடிச்சு போச்சுன்னு இவ பேசிட்டு இருக்க. என்னோட ஃபீலிங்ஸை கொஞ்சமாவது நீ கன்சிடர் பண்ணியா இல்லையா, நீ பாட்டிக்கு முடிவு எடுத்துட்டு என்னை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்ட, நீ என்னை விட்டு போறதே என் வாழ்க்கையில எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும்னு ஹீரோ பேசிட்டு இருக்க. இந்த சைடு உங்க வீட்டு கதவை உங்க அப்பா தான் தட்டுறாரு. அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதுல சீக்கிரமா சைன் பண்ணுங்க, இதுல சைன் பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு உதவி பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது, அவர் உங்ககிட்ட உதவி கேட்கறதுக்கு தகுதியே இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்தோன்னே ஹீரோ டைவர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பனை பார்த்து எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது, வாழ்க்கையில் பிரச்சனை வருது சகஜமான விஷயம் தான், அதுக்காக நீ என்னை விட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணிடுவியா, இங்கே பாரு இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கு, அந்த பிரச்சனையை நம்ம சேர்ந்து தான் சால்வ் பண்ணணும், இப்போ நான் சால்வ் பண்ணவா இல்லை நீ சால்வ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்ருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆளுங்களுக்கு கால் பண்ணி எங்கள் அப்பா வெளியே தான் நிற்கிறான், அவனை தூக்கி வெளியே போடுங்கன்னு சொல்ல, ஹீரோட செக்யூரிட்டி ஆளுங்களும் அவனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்கள பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, காசுக்காக தான் என்னை கூட வச்சிருக்காரு, மற்றபடி என் மேலே எந்த பாசமும் இல்லைன்னு இவ அழுதுட்டு இருக்க. இவன் இப்படி அழுகிறத பார்த்த உடனே ஹீரோ அவளை சமாதானப்படுத்தி அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவளுக்கு அவளோட தங்கச்சி தான் கால் பண்றா. இப்போ அவன் இப்படி கால் பண்ண உடனே இவ அவளோட தங்கச்சியை பார்க்கறதுக்காக வந்துடுறா. இப்போ அவன் இவ்வளோ கட்டி பிடிச்சிட்டு, அப்பா பணத்துக்காக உன்னை கட்டி கொடுப்பாரு, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொன்னேன், ஆனால் உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணுவாரு நான் எதிர்பார்க்கலன்னு அவ சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும்னு ஹீரோ என்ன சொல்றா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா வா அப்பா கிட்ட போய் நேரில் பேசலான்னு சொல்லி எல்லாரும் வீட்டுக்குள்ள தான் வராங்க. இப்போ தங்கச்சிக்காரி ஹீரோ கூட பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் உள்ள வரா. இவ இப்படி உள்ள வரத பார்த்தோன்னா அங்க அப்பா பார்த்தீங்கன்னா, அங்க பாத்தியா உன் தங்கச்சிக்கு மாப்பிளைக்கு தான் சரியான மேட்சா இருக்கு, நீ சீக்கிரம் அவரை டைவர்ஸ் பண்ணிரும், உன் தங்கச்சியை கட்டி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இருக்க. இவர் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நீ தான் மானங்கிட்டு தெரியறனா, நானுமா என்னால அப்படிலாம் இருக்க முடியாது, வாய முடிட்டு போயான்னு அவங்க அப்பாவையே திட்டி விட, அதை பார்த்தோன்னா அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்துடுது. இப்போ ஹீரோ தங்கச்சி கூட பேசிட்டு உள்ள வர. தங்கச்சி என்ன சொல்றனா, ஜுவா நம்ம கம்பெனிக்கு உதவி பண்ண ஒத்துக்கிட்டாரு, அதுக்கு பதிலாக 5 வருஷம் உங்க கம்பெனில வேலை பார்த்துட்டு அந்த கடன் எல்லாத்தையும் நான் அடைக்க போறேன்னு சொல்ல, ஏமா இப்படி பண்றேன்னு அவங்க அப்பா கேட்க, வாய மூடுங்க, உங்களுக்கு பொண்ணா பிறந்ததுக்கு நாங்க 2 பேரும் இதுவாது பண்றோமேனு சந்தோஷப்படுங்கன்னு. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் உங்களுக்கு இவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, இந்த கம்பெனிக்கும் உங்களுக்கும் கூட எந்த சம்மந்தம் இல்ல, இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டாதான் நாங்க உதவி பண்ணுவோம், இல்லைன்னா உதவி பண்ண மாட்டோம்னு இவங்க அக்ரிமெண்ட் பேப்பரை கொடுக்க, அவங்க அப்பாவும் வேற வழி இல்லாம சைன் போட்டுட்டு இருக்காரு. இப்ப இந்த பிரச்சனையை ஒரு வழியா சால்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் வெளியே வந்துட்டு இருக்க. ஹீரோயின் பயங்கர ஹாப்பியா இருக்கா. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு இவ சந்தோஷமா இருந்துட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, பொண்டாட்டி வெறும் தேங்க்யூ மட்டும் தானா, வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்ல, இருக்கே அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை கிஸ் பண்ண, ஹீரோவும் அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இல்ல பாத்தீங்கன்னா, சீக்கிரமா குழந்தை பெத்துக்கலாமா அப்படின்னு சொல்ல, உடனே பெத்துக்கலான்னு ஹீரோ அவளை தூக்கி சுத்திட்டு இருக்கான்.
இப்போ அப்படியே கட் பண்ணா இவங்களோட கல்யாணால தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவங்க முறைப்படி இவள கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக, அவங்க சம்பிரதாயப்படி 2 பேரும் ட்ரெஸ் போட்டுட்டு கல்யாணம்லாம் முடிச்சதுக்கப்புறம் பெட்ரூம்ல இருக்க, ஹீரோ எல்லார் முன்னாடியும் இவளுக்கு ரிங் போட்டு விட்டுட்டு இருக்க. கூடவே வேலை பார்த்தவங்க, ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு எல்லாரும் இருக்காங்க. இப்போ இந்த கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் ஒண்ணா தான் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு வந்துட்டு இருக்க. ஹீரோ லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்போ இவள பார்த்தீங்கன்னா, நைட் ஏன் இப்படி பண்ணீங்க? எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு இவ பேசிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ கான்ஃபரன்ஸ்ல இருக்கான். அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என்னங்க இதை முன்னாடியே சொல்ல மாட்டீங்களான்னு சொல்ல, மைக்லாம் ஆஃப்ல தான் இருக்கு, நீ கவலைப்படாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, சரி நம்ம 2 பேரும் எப்போ குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, சீக்கிரமே பெற்றுக்கலாம் பொண்டாட்டின்னு ஹீரோ சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையை நினைச்சாலே எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்கு. பிளைண்ட் டேட்ல பார்த்தோம், திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அப்புறம் பார்த்தா நீங்க என்னோட புருஷனாயிட்டீங்க, உங்களை நான் காதலிக்கிறேன், என்னால் எதையுமே நம்ப முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலாக நம்ம 2 பேருக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான் நடந்துச்சு. ஆனால் ஒன்றை சூஸ் பண்ணது நான் தான் தெரியுமா? நீ பிளைண்ட் டேட்டுக்கு வரும்போது நான் உன்னை பார்த்துட்டு இருந்தேன். உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு. அப்போ தான் முடிவு பண்ணேன் கல்யாணம் பண்ணால் ஒன்று தான் பண்ணணும்னு. அதனால உன்னை சூஸ் பண்ணது என்னோட சாய்ஸ் மட்டும்தான். நான் ஆசைப்பட்ட பொண்ணு கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். வேற யாரோட விருப்பத்துக்காகவும் வாழலை. ஒருவேளை அன்னைக்கு உன்னை பார்க்கும்போது எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்க, கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்ல, அப்படின்னா நம்மளோடது காதல் கல்யாணம் தானு கேட்க, ஹீரோவா ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவன் ஹெல்மெட் எடுக்கவே இல்லை. அதை பார்த்தோன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறான். வீட்டில் வேலைக்காரங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஹெல்மெட்டை பார்த்துருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த ஹெல்மெட்டை தூக்கி போட்டுருங்க, இனிமேல் அது தேவைப்படாதுன்னு சொல்ல, அவங்களும் சரின்னு தூக்கி போட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் குழந்தை பெற்றுக்க போகிற பொண்டாட்டின்னு சொல்லி ஹீரோவில் கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இப்படி சந்தோஷமா வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.